குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் காலை வணக்கம். எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி நடத்தக்கூடிய அந்த 5am கிளப்போட 14வது செஷன். ஸோ இந்த 14வது செஷனில் கலந்து கொள்ள ஆர்வத்துடன் ஜூம் வழியாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வரவேற்கும். நண்பர்களே, இந்த வரைக்கும் 13 செஷனில் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். உங்கள் குணாதிசயங்கள் எப்படி மாற்றுறது, பிரெயின் ட்ரிக் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம தன்னம்பிக்கை எப்படி வளர்த்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்துருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கான ஒரு சின்ன பயிற்சி. அந்த பயிற்சியை நீங்கள் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஏன்னா இப்போ இன்னைக்கு ஒரு கோட் வச்சுருக்கோம் பின்னாடி, ஆல் பவர் இஸ் வித் இன் யூ, யூ கேன் டூ எவ்ரி திங் அண்ட் எனி திங். ஆல் பவர் இஸ் வித் இன் யூ, யூ கேன் டூ எவ்ரி திங் அண்ட் எனி திங். அதே தான் நண்பர்களே. அதாவது எல்லா சக்தியும் உங்ககிட்டயே தான் இருக்கு. அந்த சக்தியை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வரதா நமக்குள்ள உள்ளுக்குள்ள அதை கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வந்து அதை சரியானபடி பயன்படுத்தினா உங்களால எல்லாத்தையும் செய்ய முடியும், எதையும் செய்ய முடியும், எதையும் சாதிக்க முடியும். அதுதான் நண்பர்களா. அதான் திரு விவேகானந்தர் சொன்ன மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சக்தியை நம்மளே புரிஞ்சிக்காம நம்ம அதை வெளியே தேடுறோங்கிறத விட நம்மகிட்ட இல்லைங்கிறத ஒரு நம்பிக்கையை நமக்குள்ளே ஏற்படுத்திக்கணும். நம்மகிட்ட அந்த விஷயமே இல்லை, நம்மளால முடியாது, நம்மகிட்ட இல்லைன்னு. பட் நம்மளால முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. எந்த ஒரு முயற்சினாலும் சரி, எந்த ஒரு படிப்பாகட்டும், ஒரு உடற்பயிற்சி ஆகட்டும், ஒரு இசையை கத்துக்கிறதாகட்டும், ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுறதாகட்டும், எதுனாலுமே நீங்க ட்ரை பண்ணா கண்டிப்பா நடக்கும். நம்ம ட்ரை பண்றது இல்லை. ஆனா ட்ரை பண்ணாம என்ன செஞ்சிடறோம்னா, அவங்களுக்குலாம் அந்த பவர் இருக்கு, அவங்களுக்குலாம் கடவுளோட அருள் இருக்கு, அவங்களாம் அதிர்ஷ்டக்காரங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம இயலாமை அடுத்தவங்க கிட்ட அந்த விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கிறோம். அடுத்தவங்க கிட்ட இருக்கிறது நம்ம விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு, பட் நாம தான் அதுக்கு உண்டான முயற்சி செய்யணுங்க. ஸோ அதுதான் இந்த கோட்பாடே அதுதான், ஆல் பவர் இஸ் வித்தின் யூ. ஸோ அதுக்காக தான் நம்ம பழைய 5am வெர்ஷன் 1லையும் சரி, இப்போ 5amலையும் உங்களுக்கு நான் அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன். உங்ககிட்ட இருக்கு, அதை டெய்லி முயற்சி பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். பட் எத்தனை பேர் இதை முயற்சி பண்றீங்க அப்படின்னு எனக்கு இனிமே தெரியல. இதை நம்ம பயிற்சி தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா கண்டிப்பா வாழ்க்கையில மட்டும் இல்லை, வாழ்க்கையிலையும் ஜெயிக்கலாம், தொழிலையும் ஜெயிக்கலாம். நீங்க இந்த நினைச்ச விஷயங்களை நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க கொண்டு வரலாம், செய்யலாம். ஆனா அதை விட்டுட்டு 5am கிளப் வெறும் செவி வழிய செய்தியா மட்டும் இன்னும் நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது பலனை தராது. ஏதோ 5 மணிக்கு எந்திரிக்கிறோம், ரமேஷ் சொல்றாரு கேட்டுக்கிறோம், இன்னொருத்தர் சொல்றாரு கேட்டுக்கிறோம். ஆனா நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா அப்படியே தான் இருக்கும். அதுக்கு இந்த பயிற்சிகள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா என்கிட்ட என்ன இருக்கு, நான் என்ன செய்யணும், அதை நீங்க சிந்திக்கணும். நீங்க அதை சிந்திக்கல அப்படின்னா நீங்க அந்த விஷயத்தை நீங்க மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஸோ திரும்ப 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 சொல்லக்கூடிய அதுதான் இன்னைக்கு அந்த போஸ்டர் வச்சோம். நிறைய பேர் முயற்சியே பண்ணாம அது வேற எங்கேயோ இருக்கு, வெளியே எங்கேயோ கிடைக்கும், வேற எங்கேயாவது நமக்கு யாராவது இன்னும் சொல்லுவாங்களா, ரமேஷ் சொல்றதோட இன்னும் நமக்கு யாராவது இன்னும் அழுத்தம் திரும்ப சொல்ற ஆள் இருக்கான், இன்னும் என்னை விட அழுத்தம் திருத்தமாவோ ஆணித்தரமாகவோ சொல்லித்தரத்து கூட இருக்கலாம். ஆனா யாரு சொல்லி கொடுத்தாலும் சரிங்க, முயற்சி அப்படிங்கிறது நீங்க தான் பண்ணணும். முடிவெடுக்கணும், மாறணும் அப்படின்னு முடிவெடுத்து முயற்சி செஞ்சா மட்டும்தான் மாற்றம் வரும். இல்லை நான் ரமேஷ் காலைல 5 மணிக்கு சொல்றாரா, 5 to 6 அட்டன் பண்றோம், ஏதோ ஒரு புது விஷயத்தை கேட்கறோம், ஒரு புது படம் ஒன்று ஓடுது இன்னைக்கு, ஒரு சீரியல்ல ஒரு பார்ட் இன்னைக்கு ஓடுதா, அதை பார்ப்போம், ஓகே கை தட்டுவோம், நம்ம வழக்கம் போல இருப்போம் அப்படின்னா நம்ம அடுத்த லெவலுக்கு மாறுறதுன்றது கஷ்டம். ஏன்னா இந்த பயிற்சியோட நோக்கம் என்ன, 5amோட நோக்கம் என்ன, எனக்கு தூக்கம் வரல உங்களெல்லாம் எழுப்பி விட்டுட்டு நானும் கூட சேர்ந்து ஏதோ டெய்லி இந்த வாரத்தில் ஒரு நாள் பேசுவோம் அப்படிங்கிறது அது இல்லைங்க. இந்த
இந்த 5am கிளப்போட நோக்கமே உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். சின்ன சின்ன மாற்றம் தான், ஒன்றும் பெருசாக நம்ம ஆளே மாற போனதில்லை. ஆளே மாறணும்னா அதுக்கெல்லாம் பெரிய முயற்சி வேணும். சின்ன சின்ன மாற்றம் நம்ம வாழ்க்கையில கொண்டு வர போறோம். அந்த சின்ன சின்ன மாற்றத்தை கொண்டு வரதுக்கான பயிற்சியை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். சின்ன சின்ன மாற்றங்கள் என்ன ஆகுங்க? பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஒரு மலை ஏறணும்னா ஒரே ஜம்ப்ல ஏற முடியாது. 10 படி ஏறினா என்ன ஆகுதுங்க? ஒரு பெரிய மலை ஏறணுமா இல்லையா? அதுதான் விஷயம் வாழ்க்கையில். கொஞ்சம் மாறுங்க, மாற முயற்சி பண்ணுங்க. ஓகேங்களா? பயிற்சி தொடங்குவோம். ஆட்டிடியூட் டிட்டர்மைன்ஸ் யுவர் ஆல்டிடியூட். உங்களோட மனோபாவங்களே உங்களை வாழ்க்கையின் சிகரத்திற்கு கொண்டு செல்கிறது. அதனால எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டு. எந்த நேரத்திலையும் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்தால் போதும். ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்தாலே போதும். நெகட்டிவ் ஆட்டிடியூட் வச்சுக்கிறதுனால நமக்கு ஒன்றும் அதனால சாதிக்க போறது கிடையாது. எப்பவுமே ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள், நம்மளால முடியும், இதெல்லாம் மாறிடும் அப்படின்னு எப்பவுமே பாசிட்டிவான எண்ணங்கள் வச்சு ஃபோக்கஸ்டு ப்ரொடக்டிவ் சக்சஸ்ஃபுல் மார்னிங் ஜென்ரேட் ஃபோக்கஸ் ப்ரொடக்டிவ் சக்சஸ்ஃபுல்டிஸ். இது வந்து ஒவ்வொரு பயிற்சியும் சொல்லிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு அதிகாலையும் நம்ம எந்திரிக்கிறதும் ஒரு குறிக்கோளோட எந்திரிக்கிறோம். அந்த எந்திரிக்கக்கூடிய அந்த அதிகாலை நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் ப்ரொடக்டிவாக மாற்றணும். அப்படி ப்ரொடக்டிவாக மாற்றும் போது அந்த அதிகாலை வேலை வெற்றிகரமாக வேலையாக மாறுது. அப்போ அது என்ன ஆகுதுன்னா, அன்னைக்கு நாளையே ஒரு குறிக்கோளோட உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாக, வெற்றிகரமான நாளாக கொடுக்குது. இது தினசரி நடக்கும்போது என்ன ஆகுங்க? ஆட்டோமேட்டிக்காக ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான வாழ்க்கையை நமக்கு அதே கொண்டு வந்து சேர்க்கும். இன்னைக்கு தலைப்பு, how to stay consistent in achieving success. How to stay consistent in achieving success. Achieving success, ஒரு வெற்றி பெறுவதற்கு, ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம். அந்த வெற்றி பெறணும் ஒரு முடிவுல எப்படி நம்ம தொடர்ச்சியாக செயல்படணும்? ஒரு வெற்றி பெறணும் அப்படிங்கிற முடிவுல நம்ம எப்படி தொடர்ச்சியாக செயல்படணும்? ஏன்னா வெற்றி பெறணும்னு முடிவு எடுக்கிறோம், வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறோம். யாருமே வந்து நான் தோத்து போகணும்னு நினைக்கவே மாட்டேன். அது ஏதோ வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு விரக்தியில் அப்படின்னு நினைப்பாங்க. பட் யாருமே அது நிரந்தரமான முடிவா இருக்குது. எப்பவுமே யாரா இருந்தாலும் அவங்கவுங்க லெவல்ல, சின்ன லெவல்ல இருக்கவங்களும், பெரிய லெவல்ல இருக்கவங்களும், மிடில் லெவல்ல இருக்கவங்களும், எந்த துறையை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, எந்த தொழிலை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே வாழ்க்கையிலாகட்டும் தொழிலாகட்டும் வெற்றி பெறணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா அந்த வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணம் தொடர்ந்து நம்ம கூட இருக்கணும். அப்படின்னா அதுக்கான செயல்பாடு தொடர்ந்து இருக்கணும். எப்ப வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறோம், ஆனா அதுக்கான செயல்பாடு குறையுதோ, அப்ப என்ன ஆகுனா அந்த வெற்றி பெறணுங்கிற எண்ணமும் நம்மகிட்ட குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா செயல்பாடு குறையும் போது என்னன்னா வெற்றிக்கான அறிகுறி எதுவுமே தெரிய ஆரம்பிக்காது. ஸோ வெற்றிக்கான அறிகுறியா தெரிய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுனா, நம்ம மனசுல சின்ன சஞ்சலம் வரும், சந்தேகம் வரும், அதுவே ஒரு பயமா மாறும். அப்புறம் அது நிரந்தரமா மாறும். என்னன்னா நம்மளால முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா, நம்ம முகவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இந்த குரூப்ல இருக்கீங்க, எல்லாருமே எம்டிஆர்டி அப்படிங்கிற ஒரு கனவோடு இருக்கீங்க. அதான் உங்களுடைய தீர்மானமா இருக்கு. எம்டிஆர்டி பண்ணணும், தொடர்ந்து எம்டிஆர்டி பண்ணணும், WMDRT பண்ணணும், COT பண்ணணும், அடுத்தடுத்து வாழ்க்கையில முன்னேறணும், தனி மனித வாழ்க்கையில நம்ம முன்னேறணும், தொழிலையும் முன்னேறணும். அப்போ அந்த வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம வந்து அடையணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை எப்ப இருந்தாலுமே அதுக்கான தொடர்ச்சி தான். கடந்த வாரம் தான் பார்த்தோம். கடந்த வாரம் என்ன பார்த்தோம்? தொடர்ச்சியா இந்த வேலை செய்யணும். ஒரு வேலை தொடர்ச்சியா செய்யணும். தொடர்ச்சியா செய்வதனாலதான் நம்ம பெரியவே மாஸ்டர் ஆகும். இப்போ ஒரு உடற்பயிற்சிக்கு போறாரு ஒருத்தர்னா தொடர்ந்து செஞ்சாதான் உடல். ஒரு இசையை கத்துக்கணும் அப்படின்னு ஒருத்தர் போறாருன்னா தொடர்ந்து பயிற்சி பண்ணதான் அந்த இசையை கத்துக்க முடியும். குழந்தைங்க தொடர்ந்து படிச்சாதான் அவங்க பரீட்சையில பாஸ் பண்ண முடியும். அப்போ எந்த ஒரு துறை வெற்றி பெறணும் முடிவு பண்ணிட்டா அதுக்கான தொடர்ச்சியான நடவடிக்கைகள் இருக்கணும். நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இல்லாத போது அதனோட விளைவுகளும் தொடர்ச்சியா இருக்காது. அப்ப விளைவுகள் தொடர்ச்சியா இல்லாத போது என்ன ஆகுன்னா, நமக்குள்ள முள்ள ஒரு சின்ன சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் நம்மளுடைய டோட்டல் மனசை ஆக்கிரமிச்சுக்கும். ஆக்கிரமிச்சோன்னு என்ன ஆகும்? அதுக்கு மேல நம்மளால செயல்பட விடாது. ஸோ இதுல இருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். நோட் புக் பேனா வச்சுக்கோங்க, கூர்மையா கவனிங்க, அட்டன்டிவா இருங்க. 7 பாயிண்ட் பார்க்க போறோம். முதல் பாயிண்ட், அப்சர்வ் இன் சைலன்ஸ் வைல் டேக்கிங் ஆக்ஷன்.
நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி, நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயலா இருந்தாலும், ஆனா நம்ம செய்யக்கூடிய செயல்ல என்ன நடக்குதுங்கிறத சைலண்டா வாட்ச் பண்ணணும். அப்சர்வ்னா என்னன்னா, அப்படியே நம்ம வாட்ச் பண்ணணும். என்ன நடக்குது? அது உணரணும் சைலண்டா. சரி. இப்ப இது என்ன செய்யணும்? அப்சர்வ் இன் சைலன்ஸ் வைல் டேக்கிங் ஆக்ஷன். சரி, எதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறோம்? வெற்றி பெறணும். என்னோட வெற்றியை நான் இலக்கு அடையணும். என்னோட வெற்றியை நான் தக்க வைக்கணும். என்னோட வெற்றியை நான் தொடர்ந்து அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும். இல்ல முறையா நான் ஒரு முடிவு பண்ணி, ஒரு விஷயத்துக்காக ஒரு தீர்மானத்தை எடுத்து, ஒரு இலக்கை வச்சு நான் போயிட்டு இருக்கேன். அப்ப நான் என்ன செய்யணும்னா, நான் செய்யக்கூடிய நடவடிக்கை தொடர்ந்து இருக்கணும். அப்படி நடவடிக்கை தொடரும் போது, நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் எனக்கு என்ன உணர்த்துது அப்படிங்கிறத நான் அப்சர்வ் பண்ணணும். இதுக்கு என்ன செய்யணும்? ஸ்டடி பீப்பிள் தட் ஆர் ஆல்ரெடி சக்சீட். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல வெற்றி பெறணும் அப்படின்னா, மத்தவங்கள காப்பி அடிக்கக் கூடாது. பட் அதே நேரம் ஒருத்தர் வெற்றி பெறுறாரு, வாழ்க்கையில வெற்றி பெறுறாரு. தனி மனித வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, அவரோட தொழில்ல, அது எந்த தொழிலா இருந்தாலும் சரி, முகவர் தொழிலா இருந்தாலும் சரி, வேற ஒரு தொழிலா ஜெயிக்கிறாருன்னா, அவர் என்ன பண்றாரு? அவர் ஏன் ஜெயிச்சிட்டு இருக்காரு? அப்படிங்கிறது முதல்ல அப்சர்வ் அவங்கள ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணணும்னா, நீங்க போய் ஒருத்தர்ட்ட கேட்டா, அவங்க தன்னை யாருமே வெற்றியின் ரகசியத்த சொல்லுங்கன்னா, வெற்றியின் ரகசியத்த ஒரு ஓப்பன் மீட்டிங் ஃபோரத்துல பேசுனாங்கன்னா, ஏதோ ஒரு 4 வார்த்தைகள் சொல்லுவாங்க. அவங்க வெற்றியின் ரகசியங்கிறது அடிப்படை என்ன? யார கேளுங்க ஒரு ஸ்டேஜ்ல நிக்கும் வெற்றியின் அடிப்படை என்னங்க? வெற்றியின் அடிப்படை என்னங்க சார்? அதுக்காக உழைச்சேன் சார். நான் வந்து தீவிரமா உழைச்சேன் அப்படிம்பாங்க. அப்போ நாம வந்து என்னன்னா, ஒருத்தர் காப்பி பண்ணக்கூடாது. ஆனா அவர பார்த்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம். அவர் எப்படிடா ஜெயிக்கிறாரு? அவர் எப்படி வாழ்க்கையில சம்பாதிக்கிறாரு? எப்படி நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை? எப்போ சந்தோஷமா இருக்காரு? எந்த சூழ்நிலையும் சந்தோஷமா இருக்காரு? ஒரு பிரச்சனைய கூட ஈஸியா ஹேண்டில் பண்றாரு. எப்படி தொழில்ல ஜெயிக்கிறாரு? அந்த வெற்றியின் தொழில் எப்படி தொடர்ந்து ஜெயிக்கிறார் அப்படின்னு ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்றோம் அப்படின்னா, அவர அப்சர்வ் பண்ணுங்க. எப்படி அவர் என்ன பண்றாரு? எப்படி ஆக்டிவிட்டி குடுக்குறாரு? எப்படி பாலிசி எல்லாம் குடுக்குறாரு? எப்படி ரினியூவல் கமிஷன் வாங்குறாரு? எப்படி கஸ்டமருக்கு சர்வீஸ் குடுக்குறாரு? எப்படி ஒரு கஸ்டமர்ட்ட பேசுறாரு? நீங்க போய் கேட்க வேண்டியதில்ல. அவர ஸ்டடி பண்ணி நீங்களா நமக்குன்னு ஒரு மெச்சூர்டான ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல, தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் தோஸ் தட் ஆர் வேர் யூ வாண்ட் டூ பி. அந்த வெற்றி பெற்றவர்கள் யாரா இருக்கணும் அப்படின்னு அதையும் பாருங்க. எப்படின்னா, நீங்க யாரா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த மாரி நபர்களா. இப்ப நீங்க வந்து நினைக்கிறீங்க, நான் ஒரு ஒரு சிஓடியா வரணும், ஒரு எம்டிஆர்டியா வரணும், நான் டிஓடியா வரணும், பிரான்ச்லயே நான் நம்பர் 1 இருக்கணும், டிவிஷன்லயே நான் தான் நம்பர் 1 ஏஜென்ட் எப்பவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க. நீங்க யாரா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த மாரி இப்ப யார் இருக்கா உங்களுக்கு முன்னாடி? அந்த மாரி பீப்பிள நீங்க ஸ்டடி பண்ணணும். அவங்க என்ன பண்றாங்க? அதுல நல்லது, கெட்டது பல விஷயங்கள் இருக்கலாம். நமக்கு தேவை நல்லதுகள் மட்டும் தான் எடுத்துக்கணும். நல்லது மட்டும் நம்ம அப்சர்வ் பண்ணணும். அடுத்தது வாட் ஆர் தே டூயிங் அண்ட் ஹவ்? அவங்க என்ன பண்றாங்க? எப்படி பண்றாங்க? எப்படி மட்டும் அவரு மட்டும் பெரிய பெரிய குடுக்குற பிரீமியம் எல்லாம் லட்சக்கணக்குல பிரீமியம் குடுக்குறாரு? எப்படி பாலிசி எல்லாம் 0% ரிலாக்சேஷன்ல குடுக்குறாரு? எப்படி அவர் தொடர்ந்து கன்சிஸ்டன்ட்டா வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்காரு? எப்படி தன்னுடைய வெற்றியை தக்க வச்சுக்கிட்டே இருக்காரு? எப்படி தன்னுடைய கிளையில அவரு தான் நம்பர் 1னாவே இருக்க முயற்சி பண்றாரு? எப்படி பண்றாரு? அப்போ முதல்ல நம்ம பண்ண வேண்டியது, நம்ம யாரா இருக்கணும்னு நினைக்கிறோமோ, அந்த மாரி இருக்கவங்கள ஸ்டடி பண்ணுங்க. அவங்க என்ன பண்றாங்க? எப்படி பண்றாங்கன்னு, அதாவது வாட்ச் பண்றோம். எதுக்குன்னா, ஒரு வெற்றியாளர் என்ன பண்றார் அப்படின்னு அவரோட குணாதிசயம் தெரிஞ்சுக்கிட்டா, அத நீங்க உங்க ஸ்டைல்ல நீங்க பண்ணலாம். அடுத்தது இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் இஸ் நெசசரி வேர் டூ லேர்ன் ஃப்ரம் தெம். சில நேரங்கள்ல ஒரு வெற்றியாளர், உங்க கிளையில மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர் இருக்காரு. இப்போ இல்ல வேற கிளையிலேயே ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர் இருக்காரு. அவர் மாரி நீங்க ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்படிங்கும்போது என்ன செய்யணும்னா, அப்சர்வ் பண்ணணும், செய்யணும். சில நேரங்கள்ல உங்களுக்கு தயக்கம் இல்ல. உங்களுக்கு தயக்கம் இல்ல. அப்படின்னா, என்னோட அடிப்படை நோக்கம் என்ன? வெற்றி பெறணும். அப்ப என்னன்னா, இந்த இடத்துல என்ன செய்யணும்? ஈகோ இருக்கக்கூடாது. அவர் மேல பொறாமை இருக்கக்கூடாது. ஈகோ இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? நம்மளை அறிமுகப்படுத்திக்கலாம். சார், நான் வந்து இந்த கிளையில இந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு முகவர் சார். நானும் 10, 15 வருஷமா இருக்கேன் சார். ஆனா, எனக்கும் வந்து இந்த மாரி வெற்றி பெறணும். உங்கள மாரி கூட ஆகணும் மனசுல இருக்கு சார். ஆனா, என்னால ஆக முடியல சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க எனக்கு ஏதாவது சில டிப்ஸ் தர முடியுமா? ஓப்பனா கேட்கலாம். எனக்கு சில டிப்ஸ் தர முடியும். அதுக்கு என்ன சொல்றேன்னா, பே டூ லேர்ன் ஃப்ரம் தான். அவர் ஏதோ ஒரு ஃபீஸ் குடுங்க நான் சொல்லி தரேன்னா, ஃபீஸ குடுக்க தயாரா இருக்கணும். ஏன்னா, நாம கத்துக்கிறோம். எதுக்கு கத்துக்கிறோம்? ஜெயிக்கிறதுக்கு கத்துக்கிறோம். இப்ப ஜெயிக்கிறதுக்கு கத்துக்கும்போது, அவர் இலவசமா சொல்லிக் குடுக்குறாரு, ஓகே. அப்ப அவரே அவர் யோசிக்கிறார். சார், அதாவது நீங்க ஏதாவது நல்ல டிப்ஸ் எல்லாம் குடுங்க சார். ஏதாவது உங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு ஃபீஸ் நான் கூட பண்றேன் அப்படின்னா, அத பொலைட்டா கேளுங்க. ஒரு சிலர் சொன்னேன் சார், எனக்கெல்லாம் ஃபீஸ் வேணாம் சார். எனக்கு தெரிஞ்சது சொல்லி தரேன் சார்ன்னு சொல்றவங்க இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து அத ஒரு மறைமுகமா சொல்லி தரேன்னு இழுக்கும்போது, அவங்க ஃபீஸ் எதிர்பார்க்குறாங்க கூட இருக்கலாம். அப்போ யார பத்தியும் நமக்கு தெரியாது இல்லையா? நமக்கு வேண்டியது என்ன? நம்மளுடைய வெற்றி. நாம ஜெயிக்கணும். அப்ப என்ன செய்யணும்?
நம்ம ஈகோ இல்லாமல் அறிமுகப்படுத்தணும். சரி, அவர்கிட்ட போய் அறிமுகப்படுத்தினா அவர் பேசுவாரா? என்ன பேசுறாரு பேசலாம், அவரும் மனுஷன் தான், நாமளும் மனுஷன் தான். போறோம் சார், நான் இந்த கிளை இந்த மாதிரி இருக்கு, நான் உங்களை பத்தி நிறைய கேள்வி பாராட்ட வேண்டியதான். ஏன்னா பாராட்டுக்கு மயங்காதவங்க யாருமே கிடையாது. பாராட்ட வேண்டியதான் சார், உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார், எனக்கு கூட வாழ்க்கையோட ஒரு லட்சியம் இருக்கு சார், ஒரு முகவரா இருந்தா நானும் உங்களை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சார் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திட்டு, நீங்க நல்லா பண்றீங்க சார், சரி எனக்கு ஒரு ஆசை சார், நீங்க உங்க கிளையில உங்க டிவிஷன்ல நீங்க பெரிய லெவல்ல பண்றீங்க, ஏதாவது நல்ல டிப்ஸ் கொடுத்தா நான் கூட இங்க பண்ணுவோம் சார், எனக்கு சொல்லி கொடுங்களேன் சார். நான் சொல்லி தருவோம், சொல்லி தருவாங்க. சொல்லி தரல விட்டுருங்க, அதனால ஒன்றும் வருத்தப்படுங்க. ஸோ எவ்ரி கான்டாக்ட் யூ மேக் கேன் லீட் டு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுல முக்கியமான விஷயம் தான். நம்ம ஜெயிக்கணும்னு எப்ப முடிவு பண்ணிட்டோம், அதுக்கான வேலையை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னா நல்ல நல்ல வெற்றியாளர்களை அறிமுகப்படுத்தி அவங்க சொல்லித்தராங்க, சொல்லித்தரல. பட் என்னன்னா எவ்ரி கான்டாக்ட் யூ மேக் அண்ட் லீட் டு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒவ்வொரு கான்டாக்டும் நம்ம ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னா நமக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்கும். அந்த வாய்ப்பு உடனே கிடைக்கும் அப்படின்னு அதை வந்து ஒரு எதிர்பார்ப்போட செய்யறதில்ல, அறிமுகப்படுத்திக்கிறோம். ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவர் மூலியம் நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இதை முதல்ல நம்ம கத்துக்கணும். ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அதாவது ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, என்னுடைய சக்சஸை நான் 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 வெற்றி பெறுவதற்கு எப்படி நான் தொடர்ச்சியாக நான் வந்து அது அந்த 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 பயணத்தை நோக்கி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். ஸோ வெற்றியாளர்களோட சொல்றாங்க, ஒண்ணு வெற்றியாளனா இரு, இல்லை வெற்றியாளர் கூட இருமா. அந்த மாதிரி வெற்றியாளர்கள் கூட நீங்க பழகுங்க, பழகி நல்லதை எடுத்துங்க, நல்ல விஷயங்கள் எடுத்துங்க. ரெண்டாவது பாயிண்ட், எய்ம் டு பில்ட் அ கம்யூனிட்டி. எய்ம் டு பில்ட் ஏ கம்யூனிட்டி. உங்களை சுத்தி ஒரு நல்ல ஒரு நண்பர் வட்டத்தை உருவாக்கி கொள்ளுங்க. நண்பர்கள் வட்டம் எப்படி இருக்கும்னா, அதாவது தொழில் சார்ந்து நீ வெற்றி பெறணும், வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன், என்னோட வெற்றியை நோக்கி நான் பயணம் செய்யணும்னு நினைக்கிறேன் தொடர்ச்சியாக. இப்ப அதுக்கு சம்பந்தமான நபர்களை நான் எப்படி வந்து என்னை சுத்தி ஒரு கம்யூனிட்டி என்ன சுத்தி ஒரு சமுதாயம், அந்த மாதிரி வெற்றியாளர் சமுதாயம் உங்களுக்கு கூட என் கூட கொஞ்சம் பேர், ஆனா அவங்க கூட தான் நானும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பீப்புள் நீட் டு பி பார்ட் ஆஃப் யர் சக்சஸ் ஸ்டோரி. எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இது ஒரு போட்டோ எடுத்துங்க. எய்ம் டு பில்ட் அ கம்யூனிட்டி. பீப்புள் நீட் டு பி பார்ட் ஆஃப் யுவர் சக்சஸ் ஸ்டோரி. எப்பவுமே நீங்க ஒரு வெற்றி பெற்றீங்க அப்படின்னா உங்க வெற்றியில பங்கெடுத்துக்கு நிறைய பேர் இருப்பாங்க. உங்க சந்தோஷத்துல பங்கெடுத்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க. வெற்றியில பங்கெடுத்துக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு பிரச்சனை தான் நிறைய பேர் ஒதுங்குவாங்க இல்லையா? நாம ஒரு வெற்றியாளர் ஆகிறோம் அப்படின்னா என்ன ஆகும்? நம்மளை சுத்தி 4 பேர் எப்பவுமே நம்ம வெற்றியில பங்கெடுத்துக்குவாங்க. அவங்களும் சொல்லுவாங்க, ரொம்ப சந்தோஷம் சார், வாழ்த்துக்கள் சார், சூப்பர் சார் அப்படின்னு. அப்ப இந்த நேரத்துல என்ன பண்ணணும்னா, நோ மேட்டர் வாட் யூ பில்ட் ரிலேஷன்ஸ். இந்த இடத்துல நம்ம உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய என்ன சரிங்களா, ரிலேஷன்ஷிப், உறவு முறைகள் ஏற்படுத்திக் கொள்ளணும். அந்த உறவு முறைகள் நல்ல உறவு முறைகளா, நல்ல உறவு முறைகள். ஏன்னா எப்பவுமே வெற்றி பெறக்கூடிய நம்ம பழகுறோம் அப்படின்னா அந்த வெற்றியாளர் சிந்தனை தான் நமக்கு இருக்கும். ஜெயிக்கணும், 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 எப்படி இந்த மாசம் முடிச்சணும், இந்த டேட்டுக்குள்ள நான் முடிச்சணும் என்னோட இலக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த தீர்மானத்துல அந்த தீவிரமாகவே இருப்பாங்க பார்த்தீங்களா? அப்ப அந்த மாதிரி இருக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப். ஏன்னா உருவாக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன ஆகுன்னா, நம்மளே அந்த மைண்ட் செட்லயே வச்சிருக்கோம். அப்ப என்ன ஆகுன்னா, நீங்க சில நேரம் தொய்வாக்கும் போது கூட அவங்கள பார்க்குறோம், அவங்க கிட்ட 4 வார்த்தை பேசுறோம்னா அந்த தொய்வு போயிடும். அந்த தொய்வு வராது. தொய்வுங்கிற எண்ணம் மறந்துடும். அவர்கிட்ட பேசின உடனே கூட உங்களுக்கு சில விஷயங்கள் மாறலாம். ஸோ பில்ட் ஸ்ட்ராங் கனெக்ஷன் வித் யுவர் ஆடியன்ஸ். நல்ல ஒரு உறவுமுறை இருக்கும். அந்த உறவுமுறை எப்படி இருக்குன்னா, சும்மா பார்த்தா பேசுறது இல்லை. நல்ல ஒரு உங்களுக்குன்னு சில பேரை உருவாக்கிட்டீங்க, வெற்றியாளர் கூட பழகணும், நீங்களும் ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, பில்ட் ஸ்ட்ராங் கனெக்ஷன் வித் யுவர் ஆடியன்ஸ். நல்ல ஒரு அந்த உறவுமுறை நல்ல பலமா இருக்கணும். நல்லா பேசணும், நல்லா உண்மையா இருக்கணும், நல்ல ஒரு நேர்மையா இருக்கணும். அந்த மாதிரி நல்ல ஒரு பழக்க வழக்கம். இப்ப அவங்க சொல்ற விஷயம் அத்தனையும் நம்ம எடுத்துக்கணுங்கிறத விட அவங்க கிட்ட இருக்க நல்லது பூரா எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு வேண்டியது நல்லது, நம்ம ஜெயிக்கணும். சில நேரங்களில் தவறான விஷயம், அதாவது ஒரு நெகட்டிவான விஷயங்கள் கூட இருக்கலாம், அதை நம்ம ஒதுக்கிறோம், அதை நம்ம பத்தி கேர் பண்றது இல்லை, அதை பத்தி நம்ம கேர் பண்றது இல்லை. அப்ப என்ன ஆகுனா, நல்ல ஒரு உறவு முறை, பலமான உறவு முறை ஏற்படுத்திக்கிறோம். அப்ப என்ன ஆகுனா, இம்ப்ரூவ் டுகெதர், க்ரோ டுகெதர், சக்சீட் டுகெதர். அப்ப என்னன்னா 2 பேர் சேர்ந்து சேர்ந்து முன்னேறோம், 2 பேர் சேர்ந்து வளர்றோம், 2 பேர் எல்லாருமே சேர்ந்து ஜெயிக்கிறோம். அதுதான் சேர்ந்து முன்னேறோம், சேர்ந்து வளர்றோம், சேர்ந்து ஜெயிக்கிறோம். அப்ப என்னன்னா, நீ ஒருத்தர் ஒருத்தர் ஒரு இணைப்பு. வா
என் கூட இருக்கீங்களா அப்படின்னு அவங்க கூட, நீங்களும் சார் உங்க கூட இருக்கோம், நீங்க ஜெயிக்கும்போது நானும் நம்ம உங்க கூட ஜெயிச்சணும் அப்படின்னு எண்ணம் இந்த மாதிரி. அப்ப என்னன்னா இந்த இந்த இடத்துல ஒரே முக்கியமான விஷயம்னா நல்ல ஒரு உறவு முறை, நல்ல ஒரு வெற்றியாளர் கூட இருங்க, வெற்றியாளர்களிடம் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கோங்க. அவர் பண்ற மாதிரி நீங்க பண்ண முடியாது. ஆனா வெற்றி பெறதுக்கு என்ன எடுத்துக்கிறாரு செய்யறாரு அந்த ஃபார்முலா தெரிஞ்சு அந்த ஃபார்முலா நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம். ஏ கம்யூனிட்டி இஸ் அ காமன் பர்பஸ், யூ கான்ட் லெட் இட் டவுன். நீங்க இந்த மாதிரி உருவாக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் எதுக்காக, ஒரு காமன் பர்பஸ் என்னன்னா எல்லாருமே தொழில வெற்றி அடையணும், எல்லாருமே தொழில வெற்றி அடையணுங்கிற கூட தான் நம்ம அந்த கம்யூனிட்டி ஏற்படுத்திக்கிறோம். அப்ப நமக்கு அந்த நோக்கமே பொதுவான நோக்கம் ஜெயிக்கணும், பொதுவான நோக்கமே ஜெயிக்கணும் 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 வெற்றி பெறணும். அப்ப யூ கான்ட் லெட் இட் டவுன். அதை நம்ம விட்டுட்டு வர முடியாது. அதை விட்டுட்டு நம்ம கம்யூனிட்டிஸ் காமன் பர்பஸ். ஏன்னா இதுல நம்ம நோக்கமே நம்ம ஜெயிக்கிறது தான். அப்ப என்ன தெரியுமா யூ கான் லெட் இட் டவுன் அப்படின்னு என்னன்னா ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பலமான உறவு முறை ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, நீங்க ஜெயிக்கிறீங்களா நானும் ஜெயிச்சேன், இந்த மாசம் நீங்க எம்டேட் முடிச்சுன்னா அடுத்த மாசம் நான் எம்டேட், அந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் ஒரு பரஸ்பரம், நீங்க நான் முடிச்சுட்டேன் நீங்க சீக்கிரம் முடிங்க. அப்ப விட்டு கொடுக்கறது இல்லை, விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லாம, அதாவது ஜெயிக்கிறதுல விட்டு கொடுக்கறது இல்லை. உங்களை அவங்க ஊக்கம் கொடுத்துட்டே இருப்பாங்க, நீங்க அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்துட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி உருவாக்குங்க. நல்ல நண்பர்கள் இருக்காங்கன்னா என்னன்னா அந்த மாதிரி சிந்தனைகள் மட்டும் நம்மகிட்ட ஓடும். ஏன்னா அந்த மாதிரி இருக்கவங்க அதிக நேரம் பேசும்போது என்ன ஆகுன்னா நம்ம சிந்தனை அதை நோக்கியே இருக்கும், எந்த சூழ்நிலை நெகட்டிவ் ஆகாது. அந்த மாதிரி ஆனவன்னு என்ன தெரியுங்களா சில நேரம் உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு சின்ன தொய்வான எண்ணங்கள் ஏற்பட்டா கூட உடனே அவங்களுக்கு கூட ஒரு வார்த்தை பேசலாம்னு ஃபோன் பண்ணி பேசுனீங்கன்னா அவங்க 4 விஷயம் விட்டு, இந்த பார்ட்டி இப்படி சொல்லிட்டாரா விடுங்க, நான் பேசுங்க, நான் எனக்கு கூட தான் மேலாம் இருக்குங்க, விடுங்க அடுத்த பார்ட்டி பாக்கலாம், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்க, என்ன நம்ம உடனே அந்த தொய்வான எண்ணம் உடனே மறைஞ்சிடும், மறுபடியும் ஒரு மனசுல ஒரு உற்சாகம் ஏற்பட்டுரும், நம்ம அடுத்து ஜெயிக்கணும். அப்ப இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு உறவு முறைகளை ஏற்படுத்திக்கணும். அடுத்து மெஷர் யுவர் ப்ராக்ரஸ் அந்த டெய்லி. இந்த மாதிரி இது நான் பல முறை சொல்லியிருக்கேன். மெஷர் யுவர் ப்ராக்ரஸ் அந்த டெய்லி அப்படின்னா ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில நான் எந்த அளவுக்கு முன்னேறிட்டு இருக்கேங்கிறத ஒரு அளவுகோல் அப்படின்னா அளந்து பாருங்க, மெஷர் பண்ணுங்க. மெஷர் பண்றது என்ன, இதுக்கு ஒன்றும் நம்ம ஒன்றும் இன்ச் டேப் வச்சு பண்றது இல்லை, இல்லை கல் வச்சு வெயிட் பார்க்கறது இல்லை. இதுல மெஷர் அப்படின்னா என்ன, நேற்றை விட இன்னைக்கு நான் எந்த அளவுக்கு என்னோட தொழிலையோ வாழ்க்கையிலையோ முன்னேறி இருக்கேன் அப்படின்னு நம்ம சிந்திச்சாலே தெரியும். சரி, செல்ஃப் டவுட் இஸ் யுவர் வர்ஸ்ட் ஃபீலிங். இதுதான் மெயின். 3வது பாயிண்ட், நல்ல முதல் பாயிண்ட் ஹெட்டிங் நல்லா புரிஞ்சுங்க. நான் அதுதான் பல முறை சொல்லுவேன், நம்ம எம்டிஆடி பரீட்சையோட சொல்லுவேன், வாரத்துல 6 நாள் ஒர்க் பண்ணீங்க, 6.5 நாள் கூட ஒர்க் பண்ணுங்க, ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் தனிமையில உட்காந்து எழுதுங்க. இந்த 6 நாள், இந்த 6.5 நாள் நான் என் தொழில் வளர்ச்சிக்காக மட்டும் என்னென்ன வேலை செஞ்சிருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது அப்ப எவ்வளவு வேலைகள் நம்ம வெட்டித்தனமா பண்ணியிருக்கோம். அப்ப நாமளே திருத்திக்கோன்னு சொன்னோம். அதேதான் இங்க, நம்ம நேற்றை விட இன்னைக்கு வளர்ந்துருக்கணும், இன்னைக்கு விட நாளைக்கு எவ்வளவு வளர்ந்துருக்கு அப்படிதான். சரி, இந்த இடத்துல மெயினா நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா செல்ஃப் டவுட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ட்ரெய்னிங். தன்மையிலேயே தனக்கு சந்தேகம் ஏற்படுது பார்த்தீங்களா, அதை விட ஒரு கொடுமையான எதிரி நமக்கு கிடையாது. நம்ம மேலேயே நம்ம சந்தேகப்படுறோம்னு வச்சுக்கோங்க, அதை விட கொடுமையான எதிரி நமக்கு கிடையாது. நம்ம வெளியே இருந்து எதிரியே வர வேண்டாம், அது நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா வெளியே இருக்க எதிரிங்கிறது நமக்கு தெரியும், நம்ம சமாளிக்க முடியும். ஆனா செல்ஃப் டவுட் எப்ப நம்ம மேலே நமக்கு ஒரு சந்தேகம், நம்மளால முடியுமா, நம்மளால நமக்குலாம் அது வருமா, நம்மளாம் அதுக்கு ஒரு தகுதியானவங்க தானா அப்படின்லாம் டவுட் வந்தாவே அதை விட கொடூரமான ஒரு வில்லன் நமக்கு கிடையாது. ஸோ இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் பேட்டில். ஆனா இது நடக்கும். கான்ஸ்டன்ட் பேட்டில்னா தொடர்ச்சியா நடக்கக்கூடிய ஒரு போர் தான். மனசுக்குள்ள சண்டைகள், பிரச்சனைகள் இருந்து சண்டை, மனசுக்குள்ள அந்த பேட்டில் என்ன சொல்றது, ஒரு போர். எப்பவுமே அந்த போர் நடக்கும் உங்களுக்குள்ள, நம்மளால முடியுமா முடியாது. இது கான்ஸ்டன்ட் பேட்டில், மனித இயல்பு அது. இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் பேட்டில் தான். ஆனா அந்த செல்ஃப் டவுட் வந்து வெளியே வரணும். செல்ஃப் டவுட் இல்லாம டக்குன்னு உடனே மாறணும், சின்ன சின்ன விஷயம் நம்ம மாற்ற போறோம். அப்போ முதல்ல நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம மேல சந்தேகப்படக்கூடாது. நாம தகுதியான ஆளா, நம்மளால முடியுமா, நமக்கு அந்த திறமை இருக்கா, நம்ம கிட்டலாம் அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிங் சூழ்நிலை இருக்கா அப்படிலாம் நினைக்கவே கூடாது. செல்ஃப் டவுட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா இது எப்பவுமே மனப்போராட்டம் தான். இது வந்து கான்ஸ்டன்ட் பேட்டர்னு சொல்றது கரெக்டான வார்த்தை எப்படி சொன்னா ஒரு மனப்போராட்டம் எல்லாருக்குமே இருக்கும். ஒண்ணு நினைப்போம், அடுத்து நம்ம, ஏன்னா அது ஏற்கனவே சப்கான்சியஸ் மைண்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். நீங்க ஒண்ணு முடிவு பண்ணி செய்யலாம்னு நினைப்பீங்க, உங்க சப்கான்சியஸ் மைண்ட் ஏற்கனவே பழகிடுச்சு. நீங்க ஒரு லெவல் ஆஃப் வாழ்க்கையே வாழ்ந்துட்டீங்க, இப்ப ஜெயிக்கணும் மாறணும் முடிவு பண்ணும்போது உங்க சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது ஒரு சிஸ்டம். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. அது என்ன ப்ரோக்ராம் பண்ணிருக்கணுமோ அதை மட்டும்தான் செய்யும். அதை மீறி நான் ஒண்ணு செஞ்சா கூட அது செய்யாது. இப்போ ஒரு ப்ரோக்ராம் நான் பண்ணிட்டேன், அதில் போய் இப்போ நார்மலா
விண்டோஸில் போய் மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணால் அது காட்டும், ரெஃப்ரெஷ் அதெல்லாம் காட்டும். இதே நான் வந்து வேற ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டேன், அதில் மவுஸில் ரைட் கிளிக் பட்டனே ஒர்க் பண்ணான்னு பண்ணிட்டேன், நான் போய் அந்த ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ண ரைட் கிளிக் பட்டன் அனுப்பிச்சா அது வேலையே செய்யாது. என்னதான் விண்டோஸில் அந்த ஆப்ஷன் இருந்தாலும் விண்டோஸுக்குள்ளே இன்னொரு ப்ரோக்ராம் நான் உருவாக்கி வச்சுட்டேன், அதில் போய் மவுஸில் போய் ரைட் கிளிக் பண்ணால் நடக்காது. அப்படின்னு என்னன்னா, உங்கள் மனசில் ஆல்ரெடி நீங்கள் ஒரு பழக்கிட்டீங்க உங்கள் ஆள் மனதில். அப்போ இந்த ஆள் மனது என்ன பண்ணுன்னா, இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் பேட்டில். நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, ஒன்று சிந்திப்பீங்க, உடனே ஒரு சந்தேகத்தை அது கொடுக்கும். நினைக்கிற அதெல்லாம் முடியுமா? நீ என்னமோ இன்னைக்கு யாரையோ பார்த்துட்டு, யாரையோ புக்கை பார்த்துட்டு, ஒரு சினிமாவை பார்த்துட்டு, ஒரு பாட்டை கேட்டுட்டு, ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு, ஒரு ட்ரைனிங் போயிட்டு வந்துட்டு அப்படி இப்படிங்கிற எல்லாம் முடியுமான்னு உடனே ஒரு போராட்டத்தை துவங்கும். அந்த போராட்டத்தை தாண்டி நம்ம வெளியே வரணும். ஆஸ்க் யுவர் செல்ஃப் வாட் இஸ் நாட் ஒர்க்கிங், சேஞ்ச் இட், எய்ம் டு இம்ப்ரூவ் இட். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, எப்பெல்லாம் மனசில் ஒரு போராட்டம் எழுதோ, உங்கள் மேலே ஒரு செல்ஃப் டவுட் வருதோ, உங்களை வந்து உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டுங்க, உங்களுக்குள்ளேயே கேள்விகள் கேளுங்க. ஆஸ்க் யுவர் செல்ஃப் வாட் இஸ் நாட் ஒர்க்கிங். ஏன் என்கிட்ட இந்த திறமை இல்லையா? என்கிட்ட இந்த சக்தி இல்லையா? என்னால் முடியாதா? ஏன் என்னால் முடியாது அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்வி கேளுங்க. உங்கள் ஆள் மனது ஏன்னா ஆள் மனது முதல்ல நீங்கள் மாற்றணும்னாவே சிஸ்டத்தை மாற்றணும். அப்போ நீங்கள் எப்பவுமே ஆள் மனது சொல்றதை விட நீங்கள் என்னால் முடியும்னு செய்யுங்கன்னு சொல்லி அப்போ பயிற்சியில் கொடுத்தேன் 4 பயிற்சிக்கு முன்னாடி. இப்போ என்னன்னா, ஒரு மனப்போராட்டம் ஏற்படுது, மாறணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நீங்கள் மாறணும்னு முடிவு பண்ணணும், உங்கள் மனசு சொல்லுது உன்னால முடியாது, இருக்கிற வாழ்க்கையை தெரிஞ்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ, இருக்கிற வாழ்க்கையை தெரிஞ்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போன்னு சொல்லுது. அப்போ நீங்கள் என்ன கேட்கணும்? ஏன் நான் இப்படிதான் வாழணுமா? ஏன் நான் மாறக்கூடாதா? என்ன கேட்கணும் நம்மளுக்குள்ள? ஏன் நான் மாறக்கூடாது? மாறக்கூடிய சக்தி என்கிட்ட இல்லையா? மாறக்கூடிய திறமை என்கிட்ட இல்லையா? இல்லை மாறக்கூடிய மனோதிடம் தான் என்கிட்ட இல்லையா? நான் இந்த மாதிரி மாறணுங்கிற மன உறுதி என்கிட்ட இல்லைன்னு கேளுங்க. அப்ப என்ன? மாத்துங்க, சேஞ்ச் இட். உங்களுக்கு கேட்கல, உங்களையும் நீங்களே கேள்வி கேளுங்க. எப்போ உங்க ஆள் மனசு உங்களுக்கு தடுக்குதோ கேள்வி கேளுங்க, மாத்துங்க, சேஞ்ச் இட். அதை மாற்ற முயற்சி செய்யுங்க. அதே நேரம் அதை மாற்ற முயற்சி செஞ்சா கொஞ்சம் கொஞ்சமா மாறலாம். அது சொல்லுது, இருந்தாலும் செஞ்சு பார்ப்போம் செய்ய ஆரம்பிக்கும் போது என்னன்னா, ஆள் மனதோட கட்டுப்பாடு வந்து வெளியே வரும். அப்புறம் எய்ம் டு இம்ப்ரூவ் இட். அந்த பழக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். செல்ஃப் டவுட் படுறோம், என் மேலே சந்தேகப்படுற அந்த சுய சந்தேகப்படுறக்கூடிய விஷயத்தை விட்டுட்டு மெல்ல வெளியே வரத்துக்கு இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்குங்க. என்னால முடியும், எதுனால என்னால் செய்ய முடியுங்கிற எண்ணம் மனசுக்குள்ள வந்துடும். யூ வில் ஹாவ் டு சேஞ்ச் திங்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ் அலாங் தி வே. அந்த நேரத்தில் நீங்க இம்ப்ரூவ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, நல்ல அடிப்படையான விஷயம் புரிஞ்சுங்க நண்பர்களே. சார் நான் ஒரு விஷயம் எம்டிஆர்டி பண்ண முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வந்துருச்சு சார். அது வரும். ஏன்னா ஒரு 2 பேர் 3 பேர் நீங்க அப்ரோச் பண்ணி 3 பேர் பாலிசி தரல, நீங்க எதிர்பார்த்த பெரிய பிரீமியம் தரலாம் போது சந்தேகம் வரும். அப்ப கேட்கணும், ஏன் நான் போய் அவர்கிட்ட பெரிய பிரீமியம் வாங்க முடியல? ஏன் நம்ம பெரிய பிரீமியம் வாங்குற மாதிரி ஆளுங்களை ஏன் சந்திக்காம இருக்கணும் அப்படிங்கிறத திங்க் பண்ணி மாற்றி அது இம்ப்ரூவ் பண்ணும். ஆனா என்னன்னா, அந்த நேரத்துல இந்த பாயிண்ட் 2வது பாயிண்ட் முக்கியம். யூ வில் ஹாவ் டு சேஞ்ச் திங்ஸ் அண்ட் டைரக்ஷன் அலாங் தி வே. அப்ப நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, என் மேல சந்தேகப்படுறது வந்து வெளியே வந்து நானும் சாதிக்க முடியும்னு எப்ப நினைச்சு நான் அந்த வழியை நோக்கி போகணும்னு நினைக்கிறேனோ, அப்போ நான் முதல்ல செய்ய முடிய விஷயம் என்ன, நான் மாத்திக்கணும். என்னோட எண்ணங்களை மாத்திக்கணும், என்னோட செயல்பாடுகளை மாத்திக்கணும். ஏன்னா எல்லாம் கேட்டுக்கிட்டு நானும் ஜெயிச்சிடும் மாறிடுவேன்னு சும்மா பெருமையா பேசிட்டு திரும்ப எப்பவும் செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டு எப்பவும் செய்யற மாதிரியே உங்களுடைய தொழில் முறை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? நீங்க செய்யக்கூடிய வேலைகளை மாத்துங்க, நீங்க போகக்கூடிய பாதையை மாத்துங்க. நீங்க போகக்கூடிய பாதைனா எங்க வீட்டுல இருந்து எப்போ போற வழியில இருந்து வேற வழியா அப்படின்னு இல்லை. உங்களோட வியாபாரோட அணுகுமுறை, வீட்டுல இருக்கக்கூடிய அணுகுமுறை கொஞ்சம் மாத்துங்க. வீட்டுல இருக்கக்கூடிய அணுகுமுறை கொஞ்சம் மாத்துங்க. இப்போ இப்போ நீங்க வந்து தினைக்கும் ஒரு வாரத்துல 3 நாள் தான் உங்க தொழிலுக்காக நேரம் ஒதுக்குறீங்கன்னா கொஞ்சம் சேர்த்து ஒதுக்குங்க. ஒரு 5 மணி நேரம் பண்ணுங்க, 6 மணி நேரம் பண்ணுங்க. கட்டாயம் ஃபீல்ட்ல இருக்கணும். இன்னைக்கு பார்ட்டி இருக்காங்களோ இல்லையோ, பார்க்கக்கூடிய நபரே லிஸ்ட்ல இல்லை சார். சும்மாவது ஃபீல்டு பழைய கஸ்டமர் பாருங்க, சும்மாவது பழைய கஸ்டமர்லாம் எப்படி பார்த்துட்டு வாங்க. அதாவது அப்ப என்னன்னா, சார் இன்னைக்கு பாக்குற ப்ராஸ்பெக்டே யாரும் கூப்பிடல சார், வெளியே போய் என்ன சார் வீணா வெட்டிய பெட்ரோல் செலவு பண்ணிட்டு அப்படின்னு உட்காந்துட்டு அதுக்கு ஒரு சாக்க சொல்லிட்டு பெட்ரோல் செலவை பத்தி சொல்லிட்டு வீட்டுல உட்காந்துருப்பாங்க ஒரு சிலர். இன்னைக்கு பாக்குறது ப்ராஸ்பெக்டே இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வண்டி பெட்ரோல் அடிங்க, வண்டி எடுங்க, பழைய கஸ்டமர் நம்பி பாருங்க. பழைய கஸ்டமர் பார்க்கும்போது என்ன கிடைக்கும்? ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ உங்களோட அணுகுமுறையை மாற்றுங்க, வேலைகளை செயல்களை மாற்றும். இதுதான் மெயின். அப்பதான் நீங்க இம்ப்ரூவ் நீங்க என்னோட செல்ஃப் டவுட்ல இருந்து வெளியே வரணும்னா இதெல்லாம் பண்ணணும். அடுத்து எய்ம் டு செட் யுவர் விஷன் இந்த ப்ராசஸ் டு ரீச் யுவர் கோல்ஸ். அப்போ உங்களோட தொலைநோக்கு பார்வை எப்படி இருக்குன்னா, ஒரு குறிக்கோளோட ஆரம்பிங்க. அந்த குறிக்கோள் எப்படி இருக்குன்னா,
என்னுடைய இலக்கை அடைவதற்கு தொடர்ச்சியா நான் என்ன செய்யணும்? ப்ராசஸ். எய்ம் டு செட் யுவர் விஷன். என்னோட தொலைநோக்கு பார்வை அதான் இப்போ முதல் பாயிண்டே சொல்லிட்டேன். அதாவது சார், இது நாள் வரைக்கும் எனக்கு இன்னைக்கு எதுவும் ஆஃபீஸ்ல வேலை இல்லை, ப்ராஸ்பெக்ட் பார்க்குற வேலை இல்லை, யாரும் கூப்பிடல, அப்படின்னு ரினியூவல் பிரீமியம்ஸ் யாரும் வர சொல்லல சார் அப்படின்னு நான் வீட்டில் உட்காந்துருக்க கூடாது. என்ன செய்யணும்னா, என்னோட நோக்கம் என்ன? எம்டிஆர்டி, சிஓடி, இந்த மாதிரி. அப்ப நான் என்ன செய்யணும்? அதிகமா சம்பாதிக்கணும் ஒரு முடிவுல இருக்கேன். அப்ப என்ன செய்யணும்? வீட்டில் உட்காந்து இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த நேரத்தை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது என்ன வீட்டில் கிளீன் பண்றேன் சார், அந்த வேலை, வீட்டு வேலையை பார்க்குறேன், அந்த வேலையை பார்க்குறேன்னு அந்த நாளை அந்த தொழிலுக்கு உண்டான நேரத்தை வேஸ்ட் பண்றாங்க. அது என்ன செய்யணும்னா, தொழிலுக்கு உண்டான நேரத்தை ஒதுக்கிடுங்க, வீட்டுக்கான நேரத்தை ஒதுக்கிடுங்க, நான் வேண்டாம்னு சொல்லுவேன். அப்ப என்ன செய்யணும்னா, இன்னைக்கு யாரும் பார்க்கறதுக்கு ஆளே எனக்கு வேலையே இல்லை சார் ஃபீல்டு அப்படின்னு இருக்கு. உங்க நோக்கம் என்ன? ஜெயிக்கணும், எம்டிஆர்டி பண்ணணும், சீக்கிரம் பண்ணணும், சம்பாதிக்கணும். அப்ப என்ன செய்யணும்? இது வரைக்கும் நான் வேலை எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போகாதால நான் வீட்டை விட்டு வெளியே போகணும், பழைய கஸ்டமர்லாம் பார்க்கணும், ஏதாவது சர்வீஸ் இஷ்யூஸ் இருக்கான்னு கேட்கணும், ரெஃபரன்ஸ் சரிங்களான்னு கேட்கணும், வேற அவங்க ஃபேமிலியில் தான் புது மெம்பர் நான் சொன்னது டேட்டா மைனிங் மாதிரி ஏதாவது பேசணும், யாராவது வீட்டில் வேலைக்கு போகிறாங்க சார், மேடம் என்ன பண்ணுறாங்க, பையன் என்ன பண்ணுறாரு. அப்போ என்ன ஆகுன்னா, உங்களோட அந்த தொடர்ச்சியான அந்த வேலை நடக்க நடக்க என்ன ஆகுன்னா, உங்கள் இலக்கு அடைவதற்கான அத்தனை வேலைகளும் தினசரி செய்வீங்க. அது தினைக்கு நீங்கள் செய்ய செய்ய என்ன தெரியுமா ஆகும்? மெஷூர் ப்ராக்ரஸ் அந்த டெய்லின்னு சொன்னல, இது வரைக்கும் நான் செய்யல, பரவாயில்ல. நேற்று போய் பேசுனதுனால, நேற்று வீட்டில் வெட்டியா உட்காந்துருந்தா கூட பிரயோஜனம் இருந்திருக்கு, சும்மா தான் போயிருக்கு வெட்டியா. நேற்று நாம் இது பண்ணதுனால நான் 3 பேர் பழைய கஸ்டமர் பார்த்தோம், அதில் ஒருத்தர் பாரு அவங்க பையன் வேலைக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. எப்படியும் நம்ம அடுத்த வாரத்தில் ஒரு நாள் ஒரு சிட்டிங் உட்காந்து பாலிசி வாங்கிடலாம், அவர் ஒரு ரெஃபரன்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காரு, அவங்க ஃப்ரெண்டு யாரோ ஜாப்ல ஜாயின் பண்ணியிருக்கேங்கிறாரு. அப்ப என்ன ஆகும்? நேற்றை விட இன்னைக்கு நான் வளர்ந்துருக்கேன், இன்னைக்கு விட நாள் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு உங்களுடைய வளர்ச்சியை தினசரி அளவிடுங்கள். Be accountable for what you deliver. Be accountable for what you deliver அப்படின்னு என்னன்னா, அக்கௌண்டபிள்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது, பொறுப்பு எடுத்துக்கிறது. வாட் யூ டெலிவர், என்ன பேசுறோம், என்ன செய்யறோம், இது அத்தனைக்கு நான் தான் பொறுப்பு. சார், இந்த மாதிரி நான் பேசுறதுக்கு நான் பொறுப்பு இல்லை சார், அவர் பொறுப்பு சார். இந்த மாதிரி பேசுறதுக்கு நான் இல்லை சார், அவர் என்ன டென்ஷன் ஆகுனா பேசணும், அப்படி பொறுப்பு துறப்பு செய்யக்கூடாது, டிஸ்கிளைமர் பண்ணக்கூடாது. எதா இருந்தாலும் நான் செய்யக்கூடிய செயலாகட்டும், நான் பேசக்கூடிய பேச்சாகட்டும், நான் தான் பொறுப்பு. ஸோ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் வாட் வென்ட் ராங். ஏதோ ஒரு விஷயம் தவறாயிடுச்சு அப்படின்னா, ஐயோ இது நான் பண்ணலைங்க, அவர் பண்ணிட்டாரு அதனால தப்பாயிடுச்சுங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, பாருங்க நான் சரியா தான் பேசிட்டு இருந்தேன், அவர் இப்படி பண்ணிட்டாருங்க, பாருங்க நான் சரியா தான் வண்டியில போயிட்டு இருந்தேன், அவர் இப்படி பண்ணிட்டாரு, அதெல்லாம் வேண்டாம். நான் என்ன பண்றேன்? டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் வாட் வென்ட் ராங். என்ன தவறாச்சு, இதுல என்னுடைய பொறுப்பு என்ன, நான் என்ன இந்த இடத்துல என்ன நான் தவறு பண்ணிட்டேன், முதல்ல என்னோட பொறுப்பு எடுத்துக்கணும், தட்டி கழிக்க கூடாது. என்னுடைய பொறுப்பு என்ன? தட்டி கழிச்சு நம்ம புத்திசாலி சார், நான் பயங்கர கிளவர் சார், அப்படியே அந்த பிரச்சனை அவன் மேல போட்டு வந்துட்டேன் சார், இது தப்பு, நம்ம என்ன பண்ணோம், என்னோட பொறுப்பு அதில் என்ன? அப்ப என்னோட பொறுப்பு உணர ஆரம்பிச்சாலே நான் செய்யக்கூடிய செயல்லாம் மாறுவேன், செய்யக்கூடிய செயல், பேசக்கூடிய பேச்சு எல்லாமே மாறும். there is no one to blame but yourself. அடுத்தவங்க மேல குறை சொல்றதுக்கு உங்களை தவிர யாருமே இல்லை. ஏன்னா அவங்க செஞ்சிட்டாங்க, அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நீங்க என்ன செஞ்சிட்டீங்க உடனே? நான் தப்பு பண்ணல, அவன் தப்பு பண்ணிட்டான், நான் பண்ணல, அதுக்கு காரணம் நான் இல்லை, காரணமே கிடையாதுங்க, அதெல்லாம் அவரு காரணம். அப்போ உங்களை யாரும் அந்த மாதிரி சொன்ன எப்படி இருக்கும்? ஸோ forgive your failures but keep moving forward. இதுல என்னன்னா, செய்யக்கூடிய தவற இதுல என்னன்னா, இப்ப நம்ம செய்யக்கூடிய வேலைகள், செயல்கள், நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க ஆரம்பிச்சோம் வச்சுக்கோங்க, இதுக்கு நான் தான் பொறுப்புன்னு உங்களை திட்டத்துக்கு ஆளே இருக்காது. இல்லைன்னா உங்களை திட்டுவாங்க, நீங்க அவர் மேல சொல்லிட்டு இல்லை நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சரிப்பா நான் தான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, கரெக்டுப்பா என்னோட தவறு தான், சாரி மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு வச்சுங்க, அவரோட திட்ட மாட்டார்.
இப்போ நாம வந்து நாம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம அடுத்தவங்க சொன்னா அடுத்தவங்க நம்மளும் பேசுவோம். அப்போ நம்ம தவிர நம்ம திருத்திக்கணும். நம்ம செய்யக்கூடிய விஷயம் நம்ம பொறுப்பெடுத்து ஃபர்கிவ் யுவர் ஃபெயிலியர்ஸ் பட் கீப் மூவிங் ஃபார். அதே நேரம் தவறு செய்யாதவன் மனிதன் இல்லை. எந்த ஒரு விஷயமும் எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியறது இல்லை. தெரிஞ்சு செய்யறது தவறு செய்ய நம்ம வண்டியிலே போறோம். ஏதோ ஒரு கவனக்குறைவுல இப்போ டக்குன்னு ஒருத்தர் மிடிச்சிடறோம். ஒரு சைடு இண்டிகேட்டர் படம் திரும்பிடுறோம். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அப்போ தவறு இருக்கும். உடனே என்ன செய்யணும்? ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, அவர் மேலே அடிச்சுக்குவேன். சரி, தவறு தெரியாம செஞ்சிட்டோம், இனிமேல் அந்த மாதிரி செய்யக்கூடாது. அடுத்து என்ன செய்யணும்? அடுத்து நான் செய்யக்கூடிய காரியத்தில் இந்த மாதிரி தவறுகள் ஏற்படக்கூடாது. எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும். அப்ப என்ன செய்யணும்னா, எப்பவுமே நீங்க செய்யக்கூடிய தவறுகளுக்கு நீங்களே உங்களை மன்னிச்சுக்கணும். ஆனா அதுக்குன்னு நம்மளை நாமளே மன்னிச்சுக்கணும்னு தொடர்ந்து தவறு செஞ்சு அது 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 வந்து நம்ம தெரிஞ்சு செய்யணும். அது வந்து தப்பாயிடும். நம்ம வந்து அப்போ தவறு செய்யுங்க. ஒரு தவறு ஆயிடுச்சு அப்படின்னா அதை ஏத்துக்கிட்டு ரெஸ்பான்சிபிள் நான் தான் தப்பு பண்ணேன்னு ஏத்துக்கிட்டு அது உடனே ஒரு குற்ற உணர்ச்சியா நம்ம இப்படி பண்ணிட்டோமே இல்லாம சரி தெரியாம பண்ணிட்டோம், இனிமே இந்த மாதிரி விஷயம் வராம நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு நம்மளே நம்ம சமாதானப்படுத்திக்கிட்டு நம்மளை நாமளே மன்னிச்சுக்கிட்டு அடுத்து அதுலயே உட்காந்து இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு உட்காந்துடக்கூடாது. நம்மளை நாமளே சமாதானப்படுத்திக்கிறோம், நம்மள நாமளே மன்னிச்சுக்கிறோம், அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கும். இது நீங்க பண்ணணும். புரியுதுங்களா? அடுத்தது இன்கிரிமெண்டல் இம்ப்ரூவ்மெண்ட் கீப்ஸ் யூ மோட்டிவேட். இன்கிரிமெண்டல் இம்ப்ரூவ்மெண்ட்னா இந்த மாதிரி ஒரு பொறுப்பு எடுத்துக்கணும். நான் செய்யக்கூடிய வேலைக்கும் நான் தான் பொறுப்பு, நான் செய்யக்கூடிய தவறு, நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்புன்னு எப்போ பொறுப்பு எடுத்துக்கிறோமோ இன்கிரிமெண்டல் இம்ப்ரூவ்மெண்ட் கீப்ஸ் யூ மோட்டிவேட். அப்படின்னா இது மாதிரி செய்ய 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 என்ன ஆகுன்னா உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம், மோட்டிவேஷன், உத்வேகம் ஏற்பட்டு இன்கிரிமெண்டல் இம்ப்ரூவ்மெண்ட்னா இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறத விட இன்கிரிமெண்டல் அப்படின்னா அந்த வளர்ச்சியானது ஒரு நல்லபடியா இருக்கணும். அதாவது சொன்னீங்க சார், இருந்தாலும் இது அவ்வளவுக்கும் நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க முடியாது சார், அது நான் பண்ணவே இல்லை சார் அப்படின்னு அதுல நம்மளுடைய பார்ட் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போ படிப்படியா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இன்கிரிமெண்டல் இம்ப்ரூவ்மெண்ட் என்னன்னா படிப்படியா முன்னேற ஆரம்பிச்சோம். இந்த நம்ம வாழ்க்கையில இதுல படிப்படியா நம்ம இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துட்டு பொறுப்பு எடுத்துட்டு செய்ய ஆரம்பிக்கும் நமக்கு பொறுப்புணர்ச்சிங்கிறது அதிகம். என்ன ஆயிடும்? பொறுப்புணர்ச்சிங்கிறது அதிகம். அந்த பொறுப்புணர்ச்சிங்கிறது படிப்படியா முன்னேறும்போது என்ன ஆகும்னா நம்மளை விட நமக்கு வெளியே இருந்து மோட்டிவேஷன் வேணா நம்மளே மோட்டிவேட்டடா செலிப்ரேட் த ஸ்மால் வின்ஸ் அலாங் தி வே. இது மெயினான விஷயம். இது மிகப்பெரிய நிறைய ஆத்தர் சொல்லியிருக்காங்க, நிறைய புக்ஸ்ல அதை பத்தி பேசியிருக்காங்க. செலிப்ரேட் த ஸ்மால் வின்ஸ் அலாங் தி வே. ஒரு சின்ன விஷயம் நல்லது நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களை நீங்க பாரு, சபாஷ்ரா ரமேஷ் சூப்பர், சபாஷ்ரா ரமேஷ் இன்னைக்கு ஒருத்தர் நீங்க ஹெல்ப் பண்ணிட்டா, சபாஷ்ரா ரமேஷ் இன்னைக்கு ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு கேட்டா இருந்தா அவருக்கு ஒரு சாப்பாடு 50 ரூபா 100 ரூபா கொடுத்து சாப்பிட வச்சு ஒரு ஒரு முடியலன்னு சொன்னாரு, அவர் கூட்டு போற இடத்துல டிராப் பண்றோம். அவர் ஒரு ரிக்வஸ்ட் கேட்கிறாரு உங்க பக்கத்து நெய்பர், சரி கொஞ்சம் எனக்காக நீங்க அந்த கரண்ட் பில் கட்டிட்டு சரிங்களா நீங்க போற வழியில ஓகே. அதாவது அந்த மாதிரி சின்ன உதவிகள் செஞ்சாலும் சரி, அதே மாதிரி நீங்க செஞ்சதுல உங்களுக்கு மன திருப்தி கிடைக்குது, நீங்க ஒரு விஷயம் செய்றீங்க அது மன திருப்தி கிடைக்குதுன்னா உடனே நம்ம பாராட்டிக்கணும். இது பழைய 5AM கிளப் ஒருத்தர் எடுத்திருப்பேன் சொல்லியிருப்பேன் தெரியுங்களா? அதாவது உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறது அப்படின்னா இன்னைக்கு ஒருத்தர் பாலிசி வாங்கிட்டா நான் போய் இந்த ஹோட்டல்ல சாப்பிட்றேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிக்கிறது. இன்னைக்கு நான் ஒரு 3 பேரை பார்த்துட்டா இந்த ஹோட்டல்ல போய் காஃபி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன் அப்படின்னு ஒரு உங்களுக்குள்ளே ஒரு இது பண்ணிக்கிறது. ஒரு ஒரு என்ன சொல்றது, சின்ன சின்ன ரிவார்டு, பரிசுகள். அப்ப என்ன ஆகுன்னா இந்த வேலையை செஞ்சா என் மனசை நான் சந்தோஷப்படுத்திக்கிறேன். இந்த வேலையை முடிச்சேன்னா இந்த ஹோட்டல்ல வந்து ஒரு காஃபி வடை சாப்பிட்டேன். இந்த வேலை செஞ்சேன்னா இன்னைக்கு இந்த ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட முடிவு பண்ணா டிஃபன் சாப்பிட்டேன். இந்த ஹோட்டல்ல இன்னைக்கு சாப்பிட்டேன்னா இன்னைக்கு போய் நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் பண்ணி இந்த மாதிரி சாப்பிடும் இந்த கடையில சாப்பிடணும் ஆசைப்பட்டு சாப்பிட்டேன். அப்ப என்ன ஆகுன்னா உங்களுக்கு நம்மளே ரிவார்டு கொடுக்குறது. நமக்கு நாமளே எப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்த வந்து உங்களை நீங்க மத்தவங்க பாராட்டணும்னு எதிர்பார்க்கவே வேண்டியதில்லை. நாம என்ன செஞ்சோம் நம்ம பாராட்டிக்கிறோம். இப்ப என்ன தெரியுங்களா, இந்த மாதிரி பாராட்ட 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 என்ன ஆகும்னா நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா உற்சாகமும் உத்வேகமும் தானாகும். நாம ஒரு சின்ன நம்மள நாமளே பாராட்டாம யார் பாராட்ட போறா? சில பேர் எல்லா வேலையும் செய்வாங்க. இது ஒண்ணு நடந்துச்சு அதை பெருசா எடுத்துக்கிறதே இல்லை. அதுக்கு நம்ம வந்து நம்ம பெற்றி அடைச்சிட்டோம் எல்லாத்தையும் இது பண்றது இல்லை. நான் இன்னைக்கு நல்லா என் மனசு திருப்தியா வேலை செஞ்சேனா, இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் மனசு திருப்தியா என்னோட தொழிலுக்காக வேலை செஞ்சேனா, குடும்பத்துக்காக நேரத்தை ஒதுக்குனா இன்றைய நாள் சிறப்பா போச்சு எனக்கு. உங்களை நீங்க செலிப்ரேட் பண்ணீங்க. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு செய்ய சொல்லி வீட்டுல சாப்பிடுங்க, பிடிச்ச டிஃபனை செய்ய சொல்லி சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட்டை வந்து நீங்க சாப்பிடுங்க. இது என்ன ஆகும்னா நாம பாராட்ட 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 நம்ம மனசு உற்சாகம். அப்ப எல்லாம் டோட்டலா எந்த ஒரு விஷயமும் நான் தான் பொறுப்பு. என்னோட வெற்றிக்கும் தோல்விக்கும் நான் தான் பொறுப்பு. என்னோட வெற்றிக்கும் தோல்விக்கும் நான் தான். ஒரு பயிற்சியில் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். இப்போ நம்ம வந்து பைபாஸ்ல போயிட்டு இருக்கோம். பைபாஸும் போது போறதுக்கு ஒரு வழி, வரத்துக்கு ஒரு வழி. இது ஒரு பயிற்சியாளர் சொன்னது எனக்கு. அப்ப எதிர்பாராம ஒரு 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 பைத்தியக்காரன்
எல்லாரும் இப்படி போகக்கூடிய வழியில அவன் ஆப்போசிட்ல காரை ஓட்டிட்டு வரான். அப்ப வந்து அந்த இடத்துல நம்ம என்ன முடிவெடுப்போம்? இவன் அப்படி வரானே அப்படின்னு போய் அவன் மேல இடிப்போமா? மடைய மாதிரி முட்டாள் மாதிரி வரானேன்னு நாம இப்படி மாறி போவோம். அந்த இடத்துல என்ன உடனே சுயமா முடிவெடுப்போம், அவனை போய் நம்ம இடிக்க மாட்டோம். ஏன்னா ஹூஸ் மிஸ்டேக்குங்கிறத விட ஹூஸ் லைஃப் இதுதான் முக்கியம். யாரோட தவறுங்கிறத விட யாரோட வாழ்க்கை அது பாதிக்கும். புரியுதுங்களா? அப்ப என்ன செய்வோம் நாம? அவன் முட்டாள் வந்துட்டு போறான், நாம முதல்ல தப்பிச்சுக்குவோம். அப்படித்தானே போவோம். அது எப்படா நீ ராங்ல வரலாம், நான் போய் கார்லயோ பைக்லயோ இடிக்க முடியுமா? இடிச்சா யாரு கட்டி? நமக்கு தான் அடி. அந்த மாதிரி நாம செய்யக்கூடிய விஷயத்துக்கு நம்ம பொறுப்பெடுத்துக்கணும். மற்றவங்களை பிளேம் பண்ணதை விட்டுட்டு நாம கரெக்டா இருக்கணும். இதுதான் கருத்து. அதுதான் சொன்னாங்க, ஹூஸ் மிஸ்டேக் ஹூஸ் லைஃப். இதை பாரு முதல்ல. அடுத்து, பில்ட் ரெப்புடேஷன் ஃபார் யுவர் செல்ஃப். சாரி, பில்ட் ரெப்புடேஷன் ஃபார் யுவர் செல்ஃப். பில்ட் ரெப்புடேஷன் ஃபார் யுவர் செல்ஃப்னா உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணும். உங்களுக்கு ஒரு தனித்துவத்தை, இவரா இப்படிதான், இவரா ரமேஷா இப்படி, சுகுமாரா இப்படி, சந்தோஷா இப்படி, அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிக்கணும். யூ ஹாவ் டு டூ இட் ஈவன் இஃப் யூ டோன்ட் ஃபீல் லைக் இட். நீங்க வந்து எனக்கு அந்த மாதிரிலாம் ஒரு பந்தா இல்லை சார், எனக்கு அந்த மாதிரிலாம் ஒரு பெருமை தெரியும் சார், நான் விளம்பரம் தெரியல, அதெல்லாம் வேற, அது வேற. உங்களுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் எப்பவுமே இருக்கணும். இவருனா இப்படிதான் இருக்காரு. ஏன்னா கடவுள் எல்லாருக்கும் ஒரு தனித்துவத்தை கொடுத்துதான் படைக்கிறார். அது தெரியுங்களா? முகம், அதாவது உடல் அமைப்புல இருந்து, முக அமைப்புல இருந்து, எண்ணங்கள்ல இருந்து தனித்துவம். எல்லாரும் ஒரே மாதிரி கடவுள் படைச்சா எப்படி அடையாளம் தெரியும்? மனிதங்க யாருன்னு தெரியாது, எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. எல்லாருக்கும் கண்ணு, காது, மூக்கு, உடம்பு எல்லாம் ஒரே மாதிரி இருந்தா எப்படி அடையாளம் தெரியும்? எல்லாருடைய எண்ணங்களும் ஒரே மாதிரி தான் வாழ்க்கை எப்படி சுவாரஸ்யமா இருக்கும். அப்போ கடவுள் ஒவ்வொருக்கும் தனித்துவம் கொடுக்குறப்போ உங்களுடைய தனித்துவம் என்ன? உங்களுக்கு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுங்க, இவருன்னா இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி. நீங்க அதை அதெல்லாம் வேணாம் சார், நான் விளம்பரம் எனக்கு வேணாம் சார், நானும் ஏதோ ஒரு சிம்பிளான வாழ்க்கையை வாழ்றேன் சார், அதெல்லாம் செகண்டரி. இவருன்னா இப்படிதான் அப்படிங்கிறது நீங்க இருக்கும். எம்ஜிஆர் அப்படின்னு சொல்றோம். எம்ஜிஆர் என்ன சொல்றோம்? நடிக்கிறாரு, சம்பாதிச்ச பணத்தெல்லாம் ஏழைகளுக்கு உதவுனாரு, வரவங்க எல்லாம் சாப்பாடு போட்டாரு, சாப்பிடாம யாரையும் அனுப்ப மாட்டாரு, இந்த மாதிரி ஒரு தனித்துவம் கிரியேட் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு இப்போ இவர் சம்பாதிக்கிறார் சார், சம்பாதிக்கிறதுல நிறைய பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட எஜுகேஷன் நிறைய இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாரு. இந்த மாதிரி பண்றாங்களா இல்லைங்களா? இப்போ ஒரு சில நம்ம என்ன சொல்றாங்க, அந்த சம்பாதிக்கிறாரு, 10 பைசா ஒருத்தருக்கு செலவு பண்ண முடியாது, அவர் சொத்து மட்டும் சேர்த்து அது ஒரு இமேஜ் அவர் கிரியேட் பண்ணிட்டாரு இல்லையா? நீங்க நல்ல இமேஜ் கிரியேட் பண்ணுங்க. நல்ல ஒரு இமேஜ் உங்களை நினைச்சா ஒரு செயல், உங்களுடைய செயல்பாடுகள் புரியணும். ஸோ இட் இஸ் அ மொமெண்ட்ரி டிஸ்கம்ஃபர்ட். ஒன் ஸ்லோலி கோஸ் இன்டு த ஹேபிட் ஆஃப் டூயிங். வேக் அப் டிட்டர்மின், கோ டு பெட் சாட்டிஸ்ஃபைட். இது சொன்ன வைன் ஜான்சன். இது எப்படி விளக்கம் சொல்ல? அக்னாலஜ் சம் டேஸ் வில் பி ஈஸியர் தென் அதர்ஸ். சாரி, சின்ன நெட்ல வந்து இட் இஸ் மொமெண்ட்ரி டிஸ்கம். பார்த்தீங்கன்னா பில்டர் ரெப்புடேஷன் சொன்னேன். உங்களுக்குன்னு ஒரு இமேஜ், பிராண்ட், நான் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்துட்டு பேசும்போது ஒரு சிலர் பாருங்க, நீங்க பேசும்போது பார்க்கலாம், ஒரு சார் நானும் இப்படிதான் சார், சார் நான்லாம் ரொம்ப இதா இருப்பேன், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சார் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே. ஒரு சிலர் அந்த பக்கம் இந்த பக்கம் கேட்டுட்டு இருக்கோம் நினைப்பாரு, அவன் சும்மா பந்தா விட்டுட்டு இருக்கான், அவங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்னு சொல்றான் அவங்க. ஆனா அவங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் எப்பவும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், என் மனசுக்கு படுத்து பட்டுன்னு சொல்லிடுவேன் சார். நான் சொல்றவங்க இருக்காங்க இல்லைங்களா? அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் நான் அந்த மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் இந்த மாதிரி சார், அந்த மாதிரி நம்மளை பத்தி சில நேரங்களில் சொல்றோம்ல. இப்போ நம்ம பாருங்க, நான் உங்களுக்கு எம்டிடி கோர்ஸ்ல கூட சொல்லிப்பேன், உங்களை பத்தின ஒரு ப்ரொஃபைலை கொடுங்க. என்ன சொல்றேன்? உங்களை பத்தின ஒரு ப்ரொஃபைல் எதுக்கு கொடுக்க சொல்றேன்?
ஆடியோலாம் இருக்கு, ஆடியோலாம் இருக்கு, ஆடியோ இருக்கு சார். உங்களை பத்தின ஒரு ப்ரொஃபைல் கொடுங்க, உங்களை பத்தின ஒரு ப்ரொஃபைல் கொடுங்க. அதாவது என்ன சொல்றோம், நீங்க எத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, எவ்வளவு சாதனைகள் பண்ணுங்க, எவ்வளவு பாலிசிகள் வச்சிருக்கீங்க, எத்தனை முறை MDIT வாங்கி அச்சீவ் பண்ணிருக்கீங்க, எத்தனை முறை நீங்க உங்க கிளையில உங்க பிரான்ச்லயோ டிவிஷன்லயோ அச்சீவ்மெண்ட்ஸ் அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்க, ஷீல்டு வாங்கிருக்கீங்க. எதுக்குன்னா அப்பதான் நான் செய்யக்கூடிய இந்த தொழில நான் ஒரு சாதனையாளன், நான் இந்த மாதிரி ஒரு திறமை உள்ளவன், இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட், நான் ஒரு ப்ரொஃபஷனல் நான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஒரு சிலர் சார் அதெல்லாம் பந்தா பார்த்தீங்க, பந்தா இல்லைங்க, சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிதான் ஆகணும். பந்தாங்கிறது வேற, நம்ம தொழிலை பத்தி சில நேரங்களில் நம்ம தொழிலை பத்தியோ இல்ல தனி மனிதன் என்னுடைய குணாதிசயம் இதுன்னு சொல்றது தப்பே கிடையாது. நான்லாம் இப்படிதான் சார், இப்போ நானும் ஒரு சில இடத்துல பேசுவேன் சார், எனக்கு இந்த மாதிரி இருந்தால் பிடிக்காதுங்க சார், நான் சொல்லிடுவேன். என்னோட மனசுல சில இருந்தா நான் சில நேரம் சரி ஓரளவுக்கு ஏற்றுக்கும், ஒரு சில சார் இது மாதிரி எனக்கு வேணாம் சார், பிடிக்கலைங்க, என்னை விட்டுருங்க. என் ஃப்ரெண்ட்ஷிப்ட்டு சொல்லுவேன், என்ன விட்டுருங்க, எனக்கு இந்த இடத்துல இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாதுன்னா கிளம்பிடும். ஏன்னா அவ்வளவுதான். ஏன்னா அப்போ வந்து அவங்க புரிஞ்சுக்கோங்க, ரமேஷுக்கு இந்த மாதிரி பேச்சுகள் பேசினா பிடிக்காது, ரமேஷ் கிட்ட இந்த மாதிரி இப்போ ஒருத்தர் பத்தி கிண்டல் பண்ற மாதிரி ஒருத்தர் ரொம்ப நேரம் பேசுறாங்கன்னு நினைச்சு போயிடும். ஏன்னா எனக்கு வேண்டாம் சார், அடுத்தவங்களை பத்தி பேசுறீங்க வேண்டாம். அப்போ அதான் ரெப்புடேஷன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன குணாதிசயங்கள் உங்களுக்குள்ள இருக்கு, இவருன்னா இப்படிதான், இவருக்கு மேல இவரை மாற்ற முடியாது. அதுக்குன்னு நம்ம அடமண்டு கிடையாது, ஒரு அடவட்டுத்தனம் பிடிச்ச ஆள் கிடையாது. நம்ம தொழில தனி மனித வாழ்க்கை நம்ம ஜெயிக்கணும்னா நமக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்கணும், நாம இப்படிதான் இருக்கணும், வாழ்ந்து காட்டணும். அப்ப யூ ஹேவ் டு டூ இட். நமக்கு பிடிக்கலனா இப்ப இதை பாத்தீங்கன்னா இட் இஸ் அ மொமெண்ட்ரி டிஸ்கம்ஃபர்ட். அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு சில இடத்துல உங்களுக்கு ஆரம்ப காலத்துல எப்படி தெரியுமா தெரியும், ஆரம்ப கட்டத்துல உங்களை பத்தி நீங்க சொல்றீங்க சார், நான் வந்து 5 வருஷமா ஏஜென்டா இருக்கேன் சார், இவ்வளவு பாலிசிகள் கொடுத்துருக்கேன் சார், இவ்வளவு பேர் என்ன மாதிரி சர்வீஸ் கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை சார் அப்படின்னு சொல்றீங்க. அந்த இடத்துல ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், என்னடா நம்மளை பத்தி ரொம்ப தற்புறையுமே சொல்லிட்டு இருக்கிறோமா அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். அதான் இட் இஸ் அ மொமெண்ட்ரி டிஸ்கம்ஃபர்ட். அந்த நேரத்துல உங்களுக்கு அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டா தெரியலாம், நம்மளை பத்தி ஓவரா ஏதாவது சொல்றோமா, நம்மளை பத்தி நம்ம ஏதாவது ஓவரா நம்மளை பந்தா காட்டிட்டு இருக்கோமா அப்படின்னு நினைக்கும். பட் ஆனா அப்படி கிடையாது நண்பர்களே. ஒன் ஸ்லோலி கெட்ஸ் இன்டு தி ஹாபிட் ஆஃப் டூயிங். இது நீங்க பேச பேச என்ன ஆகுன்னா, நீங்க யாருக்கும் சில நேரங்களை புரிய வைக்கணும், அதுக்குன்னு ரொம்ப தற்புறம் இல்லை. நீங்க யாரு, ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டா சொல்றோம் சார். முகவர்கள் நிறைய இருக்காங்க சார், பட் என்னோட ஸ்டைலே வேற சார், என்னோட வே ஆஃப் பிசினஸ், என்னுடைய வே ஆஃப் சர்வீஸ், என்னோட வே ஆஃப் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சனே வேற சார் அப்படின்னு 3 வாரத்துல சொல்றீங்க. அப்படின்னு அர்த்தம் உங்களோட தொழில நீங்க திறமையானவர், வித்தியாசமா தொழில் பண்ணக்கூடியவர், கஸ்டமர் நல்ல சர்வீஸ் கொடுக்குறவர், கஸ்டமர் திருப்திப்படுத்துறது ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆனவர் அப்படிங்கிற சொல்லும் போது என்ன ஆகும், நம்மளை பத்தி பெருமையா சொல்றோமா. நீங்க வெளியே உள்ளே அவர்கிட்ட சொல்லும் போது உங்களுக்கு மனசுல தோணும், நம்மளை பத்தி நம்ம ரொம்ப ஓவரா சொல்லிட்டு இருக்கோம். இல்ல நண்பர்களே, சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்றோம். அந்த நேரத்துல மொமெண்ட்ரி டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னா அந்த நேரத்துல அது உங்களுக்கு ஒரு ஒரு கம்ஃபர்டபுளா இருக்காது. ஆனா இது நீங்க செய்ய செய்ய என்னன்னா ரெப்புடேஷனை கிரியேட் பண்றேன், நல்லா புரிஞ்சுன்னா நான் ஒரு ரெப்புடேஷன் கிரியேட் பண்றேன். அப்ப ஒன் ஸ்லோலி கெட்ஸ் டு தி ஹேபிட் ஆஃப் டூயிங். அப்ப என்ன ஆகும், இது ஒரு மொல்ல 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 இதை பழக்கமாக மாத்த 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 என்ன ஆகும் தெரியுங்களா, ஒவ்வொரு அதிகாலையும் ஒரு டிட்டர்மினேஷனோட எந்திரிப்பீங்க. வேக்கப் டிட்டர்மைன். ஒவ்வொரு இந்த மாதிரி ஒரு பழக்கம் நமக்குன்னு ரெப்புடேஷன் கிரியேட் பண்ணிட்டேன், பாக்குறவங்கிட்ட அதை சொல்றேன், நான் இப்படிதான் வாழ போறேன், நான் இப்படிதான் இமேஜ்னு ஒன்று முதல்ல கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுன்னா, வேக்கப் டிட்டர்மைண்ட். ஒவ்வொரு அதிகாலம் எந்திரிக்கும் போதும் ஒரு தீர்மானத்தோட ஒரு குறிக்கோளோட எந்திரிப்பீங்க. வேக்கப் டிட்டர்மைண்ட். அன்னைக்கு இரவு படுக்கைக்கு போகும்போது எப்படி தெரியுமா இருக்கும், கோ டு பெட் சாட்டிஸ்ஃபைட். அப்பா இன்னைக்கு இத்தனை பேர் பார்த்து இத்தனை பேர் பேசணும், நாம யார் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டோம், இன்னைக்கு பூரா என்னோட வாழ்க்கை இந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப என்னன்னா இது சொன்னது இந்த வைன் ஜான்சன் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காரு, வாழ்க்கையில இப்படி எல்லாம் இருக்கணும்னு. அதான் சொல்றேன். இதுல என்ன 2 விஷயம் தான், ரொம்ப பந்தம் இல்லை, பட் நான் யாருங்கிறதையும் சொல்லணும். ஏன்னா நான் இப்படிதான், ரமேஷ்னா இப்படிதாங்க அப்படிங்கிறது சொல்லணும். இப்ப நான் இத்தனை முறை நிறைய பேருக்கு சொல்லணும் சார், நான் வந்து என்னோட நோக்கமே நான் கத்துக்கிறது முகவர் சமுதாயத்துக்கு சொல்லணும், சொல்லிக் கொடுக்கணும், அது கட்டணம் இல்லாமல் நிறைய சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை பத்தி சொல்லிக்கிறேன். அது ஒன்று பந்தா கிடையாது. அதே மாதிரி நான் ஸ்டார்டிங் சொன்னேன், 2020 எப்போ கோவிட் ஸ்டார்ட் ஆச்சோ அப்போ முத ஒரு தனிநபர் நிறுவனமான நான் தான் ஃபர்ஸ்ட் இந்த யூடியூப்ல வேகமா ஆரம்பிச்சேன், தினம் ஒரு தகவல்னு. அதுக்கப்புறம் நிறைய கட்டணம் இல்லாத மீட்டிங் அந்த நேரத்தில் நடத்தினேன். அப்புறம் தான் நிறைய பேர் அப்படியே வந்துட்டாங்க, அப்புறம் நிறைய பேர் நடத்தினாங்க, இல்லைன்னு சொல்லி என்னோட அதிகமாக கூட நடத்துறவங்க இருப்பாங்க. ஆனா அந்த நேரத்தில் நான் ஆரம்பிச்சேன், நான் ஒரு முன்னோடியே இருக்கணும்னு ஆரம்பிச்சேன். இதை நான் எங்கனாலும் தைரியமா சொல்லுவேன், இது வந்து எனக்கு பந்தா இல்லை. நான் ரமேஷ் இப்படிதான், ரமேஷ் அந்த நேரத்துல ஒரு கோவிட் லாக்டவுன் ஒன்று, முகவர்கள் என்ன செய்ய போறாங்க, இந்த நேரத்தில் டைவர்ட் ஆயிடுவாங்களே அப்படின்னு மனசுல தோணுச்சு. அதுக்காக சில வேலைகள் செஞ்சேன். இன்னைக்கு ஒரு சொல்றேன்னா இல்லையா, அது என்னோட பந்தா இல்ல, ரமேஷ் இப்படிதான், ரமேஷ்ங்கிறவர் இப்படிதான் இருந்தாரு, இப்படிதான் இருப்பாரு அப்படிங்கிறது. அந்த மாதிரி இப்ப என்ன ஆகுனா அடுத்தடுத்து இதெல்லாம் நான் சொல்ல சொல்ல என்ன தெரியுங்களா ஆகுது, ஒவ்வொரு நாளும் நான் என்ன நினைக்கிறேன், இந்த வாரம் பயிற்சியில முகவர் நம்ம பயிற்சியில இருக்கவங்களுக்கு என்ன விஷயங்கள் நிறைய கொடுக்கலாம்,
என்ன விஷயங்கள் கூட இன்னைக்கு நான் நைட் தூங்கும்போது என்ன செய்வேன், இன்னைக்கு காலைல 5 AM கிளப்ல நிறைய பேர் வாழ்க்கையில சில விஷயங்கள் அவங்க மாறுறதுக்காக சொல்லி கொடுத்தா சாட்டிஸ்ஃபைடா போவோம் இல்லையா? இதுதான் நண்பர்களே, நமக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். அக்னாலஜி சம் டேஸ் வில் பி ஈஸியர் தென் அதர்ஸ். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை எடுத்து நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு நினைச்சு தூங்குறீங்க. ஆனா நீங்க ஒரு விஷயம் ஏத்துக்கணும். இன்னைக்கு நாள் கஷ்டமா இருந்துச்சு, கடவுள் எனக்கு ஒரு நாள் கஷ்டமா கொடுத்தாரு. ஆனா நாளைக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு சுலபமான நாளா, ஒரு ஈஸியான நாளா, வெற்றிகரமான நாளா, ஒரு சந்தோஷமான நாளா, ஒரு மகிழ்ச்சியான நாளா கொடுப்பாருன்னு எனக்கு. அப்போ ஒவ்வொரு இரவும் தூங்கும்போது நம்ம நினைச்சுக்கிறது என்னன்னா, ஒரு நாள் கடினமான சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நடக்காமலாம் இருக்காது. கடினமான விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆனா நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைய நாள் இப்படி கடவுளே கொடுத்தீங்களா, சந்தோஷம். இன்னொரு நாள் கண்டிப்பா எனக்கு இதே இன்னைக்கு கடினமான நாளை கொடுத்த அந்த கடவுள் எனக்கு நாளைக்கு இல்லை அடுத்த நாளோ எனக்கு கண்டிப்பா ஒரு ஒரு சுலபமான நாளா, ஒரு பிரச்சனை இல்லாத நாளா, ஒரு சந்தோஷமான நாளா கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி பாருங்க. கண்டிப்பா கடவுள் நமக்கு கடவுள் இதை கொடுத்த கடவுள் நமக்கு இன்னொன்னு கொடுப்பார். அதெல்லாம் தப்பு இல்லை. உங்களுக்கு கஷ்டத்தையும் கொடுப்பாருன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் மாறுங்க, உங்களுக்குள்ள ஒரு ரெப்புடேஷன் கிரியேட் பண்ணுங்க. 6th செட் யுவர் ப்ரியாரிட்டிஸ் ரைட். இதுதான் நான் என்னோட சக்சஸ் நான் கன்சிஸ்டண்டா நான் அச்சீவ் பண்ணிட்டே இருக்கணும். வெற்றி தொடர்ந்து நான் தக்க வச்சுக்கிட்டு வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் 6வது பாயிண்ட் செட் யுவர் ப்ரியாரிட்டிஸ் ரைட். அப்படின்னா நீங்க வெற்றி பெற வேண்டியதுக்காக என்னென்ன செயல்கள் செய்யணும், அதுக்கு உண்டான ப்ரியாரிட்டி கொடுங்க. ப்ரியாரிட்டினா முன்னுரிமை. எதுக்கு இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், எது தேர்டு, எது நம்ம கடைசியா கூட பண்ணலாம், பண்ணாம கூட இருக்கலாம். ஸோ டோன்ட் ஸ்டார்ட் சம்திங் நியூ வித் த ஒர்க் ஆஃப்டன். இப்போ ஏற்கனவே ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வேலையை வச்சுட்டு இன்னொரு வேலையை ஆரம்பிக்காது. அதுதான், புரியுதுங்களா? ஏற்கனவே நீங்க ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க ஃபீல்டுக்கு போகணும், ஒரு 4 பேர் பார்க்கணும், முடிவுக்கு போயிட்டீங்க. இப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வேற ஏதோ சிந்தனை வருது, அதுக்கும் இன்னொரு வேலைக்கு மாற்றி போகாது. அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகும். அப்ப என்னன்னா கன்ஃபியூஸ் ஆகாது. இந்த வேலையை திருப்தியா செஞ்சுட்டோம், அடுத்த வேலையை புதுசா ஆரம்பிக்கணும், அது சரியா சரி. டோன்ட் கிவ் அப் டூ இயர்லி. இதுதான் மெயினான விஷயம். நான் போன வீடியோ கூட சொன்னதுதான். அதாவது நிறைய பேர் ஒரு இலக்கை ஸ்டார்ட் பண்றாங்க, ஒரு தீர்மானம் பண்றாங்க, ஒரு 4 நாள் முயற்சி பண்றாங்க, ஒரு வாரம் முயற்சி பண்றாங்க, ஒரு மாசம் முயற்சி பண்றாங்க, அதுக்கப்புறம் விட்டுறாங்க. ஒரு மாசம் முயற்சி பண்ணிட்டாலே கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. 21 நாள் ஒரு விஷயம் செஞ்சாலும் ஜெயிப்பாங்கிறோம். ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு வாரம் 10 நாள்லயே விட்டு கொடுத்துட்றாங்க தன்னோட இலக்கை. அதுதான் போன வீடியோல போட்டிருந்தோம். போன வாரம் வீடியோல நிறைய பேரு ஒரு இலக்கை நோக்கி போகும்போது பிரச்சனைகள் வருதுன்னா இலக்கை விட்டு கொடுத்துட்றாங்க. தன்னுடைய வழியை மாத்துறதுல, அணுகுமுறை மாத்துறதுல. அதனால எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களோட இலக்கு என்ன? என்னுடைய இலக்கு வெற்றி அடைஞ்சே தீரணும். அதை எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன். எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்க மாட்டேன். வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு யூ, வாட் யூ வாண்ட். இதுதான் நீங்க முதல்ல திங்கணும். எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன தேவை, எனக்கு எது முக்கியம். எனக்கு முக்கியம் எம்டிஆர்டி தகுதி. எனக்கு முக்கியம் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் அந்த தொழில. அதை முடிவு பண்ணும். அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு யூ? சார் நான் இந்த வருஷம் எம்டிஆர்டி முடிச்சே தீரணும் சார். சார் இந்த வருஷம் 2 எம்டிஆர்டி பண்ணியே தீரணும் சார். சார் இந்த வருஷம் சிஓடி பண்ணியே தீரணும் சார். என்ன முக்கியம் உங்களுக்கு? வாட் யூ வாண்ட். இது பண்றதுனால என்னோட தகுதி உயருது, வருமானம் உயருது. செட் அப் த ரைட் சிஸ்டம்ஸ், ஹேபிட், டாஸ்க், டூல்ஸ், ரொட்டீன்ஸ். நீங்க ஒரு நோட் புக் வச்சுக்கணும். எப்பவுமே நமக்குன்னு ஒரு நோட் புக் வச்சிருக்கணும். செட் அப் த ரைட் சிஸ்டம். சரியான வழிமுறைகளை பின்பற்றுங்க. சரியான சிஸ்டம், சரியான வழிமுறைகளை பின்பற்றுங்க. நம்மளோட பழக்க வழக்கங்களை மாத்துங்க. நம்ம செய்யக்கூடிய செயல்களை மாத்துங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள், நம்ம டெய்லி பண்ணிட்டு இருக்க வேலையெல்லாம் மாத்துவோம். ஏன்னா நம்ம டெய்லி என்ன பண்ணிட்டு இருந்தோம் அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தா மாறவே மாட்டோம். அதே தான் தினைக்கு நடக்கும். மாறணும்னு எண்ணம் மட்டும் இருக்கும், மாற்றமே காட்டாது, மாற்றமே வராது. அப்ப என்னன்னா முதல்ல நீங்க மாறணும் அப்படின்னா, நான் இது வரைக்கும் என்ன வேலை செஞ்சுட்டேன், சரி இது 5 மாசம் ஆச்சு, இப்ப 6வது மாசம் பிறந்துருச்சு, எனக்கு இன்னும் இந்த மாசம் இன்னைக்கு 8 தேதி, சரி இந்த மாசம் வச்சுக்கணும் 7 மாசம் தான் இருக்கு என்னோட எம்டிஆர்டி. அப்படின்னா நான் அதிகாலை எந்திரிக்கணும். நான் என்னோட வேலைகளை என்னுடைய அலுவலக வேலை, அதாவது என்னோட பிசினஸுக்கான அவர்ஸ் அதிகம் பண்ணணும். நான் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நான் மாற்றணும் அப்படிங்கிறது. அடுத்து உங்களோட ரொட்டீன் ஒர்க், தினசரி செஞ்சுட்டு இருக்க வேலையை கொஞ்சம் மாற்றி நாம ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலை என்ன செய்யணும். அடுத்தது ஃபாலோ ஒன் திங் அன்டில் சக்சஸ், ஒன் திங் ரிட்டன். ஒரே ஒரு விஷயத்தை பிடிச்சிங்க. ஃபாலோ ஒன் திங் அன்டில் சக்சஸ். அதாவது என்னுடைய இலக்கு எம்டிஆர்டி. அந்த எம்டிஆர்டி இலக்கு அடையிறதுக்கு மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு, வேற எதை பத்தி சிந்திக்க மாட்டேன். இந்த தனி ஒருவன் ஒரு படம் வந்தது ஞாபகம் இருக்குங்களா? அதுல மிஸ்டர் அரவிந்த் சாமி செய்வார். ஒரு விஷயத்தை எடுத்துக்கும், அந்த ஒரு விஷயத்தை உங்க வாழ்க்கையை மாத்திக்கும். அந்த ஒரு விஷயத்தை நோக்கி எல்லா வேலையும் செய்யும் சொல்றாரு. அவங்க நீங்க நிறைய அப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுதான் தாரக மந்திரம். என்னுடைய இலக்கு எம்டிஆர். அந்த ஒரு விஷயத்தை தவிர வேற எதை பத்தி சிந்தனை ஓடாது. எம்டிஆர் அடையிற வரைக்கும் வேற சிந்தனை எனக்கு ஓடாது. அந்த ஒரு விஷயத்துக்காக வேலையை நான் தொடர்ந்து செய்வேன். இதை நீங்க பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக
உங்க வேலைகளுக்கு முன்னுரிமை கொடுங்க. தேவையில்லாத வேலையெல்லாம் பின்னாடி பண்ணுங்க. ஃப்ரீ டைம்ல தேவையான வேலையை முதல்ல பண்ணுங்க. நிறைய பேர் முகவர்கள் நான் பார்த்துருக்கேன். தேவையான வேலை இருக்கும், முதல்ல அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலை முதல்ல செய்வாங்க. தேவையான வேலை அப்புறம் பார்ப்பாங்க, டைம் இல்லைன்னு விட்டுருவாங்க. 7வது பாயிண்ட், ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் மிஷன். இன்னொரு 5 மினிட்ஸ்ல முடிஞ்ச செஷன். ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் மிஷன். என்னோட மிஷன் என்ன, என்னோட குறிக்கோள் என்ன, என்னோட கொள்கை என்ன, அதுல ஃபோக்கஸ்டா இருக்கும். அதுல மாறவே மாட்டேன். என்னுடைய குறிக்கோள், வச்ச குறிக்கோள் மாறவே மாறாது. சரி, ஸ்டடி வாட் யூ டூ எவ்ரி டே, டே இன் அண்ட் டே அவுட். இதுதான் சொன்னேன். ஒரு ஜேர்னல் எழுதுங்கன்னு சொன்னேன். ஒரு நோட் புக் ஸ்டடி, என்ன செய்யறோம் தினசரி, என்ன செய்யறோம், டே இன் அண்ட் டே அவுட். அப்படின்னா இன்னைக்கு காலைல 5 மணி 4 மணிக்கு எழுந்திரிச்சுன்னா 5 மணிக்கு செஷன் அட்டன் பண்ணேன். ரமேஷோட கிளாஸ் 6:15 முடிஞ்சுதா? சரி, அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன், என்ன உங்க பர்சனல் ஒர்க், குளிக்கிறீங்க, ரெஃப்ரெஷ் ஆகிறீங்க, அது தனி. அடுத்து என்ன செஞ்சேன், ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் எழுதுனா, ப்ராஸ்பெக்ட் பேசணும்னா, என்னுடைய ரிவ்யூ பண்ணணும், என்னோட எம்டிஆர்டி கோலை பத்தி, அப்படி எல்லாமே எழுதுங்க. அப்ப என்ன ஆகுன்னா, உங்க குறிக்கோள் என்னங்கிறது அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இஃப் யூ டோன்ட் ஃபீல் லைக் ரைட்டிங், ரிமைண்ட் யுவர் செல்ஃப் யூ ஆர் எ ரைட்டர். இப்போ சார் அதெல்லாம் உட்காந்து எழுதிட்டு இருக்கேன், என்னால் முடியாது சார். அதெல்லாம் உட்காந்துருக்கேன், என்னால் டைம் இல்லை, எனக்கு எழுத்து வராது, என்னால் முடியாது. நீங்க சொல்லிட்டீங்க சார் இந்த மாதிரி நோட்ல எழுதுன்ட்டு, என்னால் முடியாது சார். சரி, அப்ப ரிமைண்ட் யுவர் செல்ஃப் யூ ஆர் ரைட்டர். இல்லைன்னா உங்க மனசுல எழுதுங்க, நீங்க ஒரு ரைட்டர். மனசுல உட்காந்து ஒரு 10 நிமிஷம் யோசனை பண்ணுங்க. நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி பெட்ல உட்காந்துக்கிட்டு, இன்னைக்கு காலைல எழுந்தேன் 4:30 மணிக்கு வந்துருச்சேன், ரெடியான ஃப்ரெஷ் அப் ஆனேன், ரமேஷோட கிளாஸ் அட்டன் பண்ணேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், மத்தியானம் எங்க போனேன், மத்தியானத்துக்கு அப்புறம் என்ன பண்ணேன், அப்படியே ஒரு புத்தகத்தில் எழுதுற மாதிரியே உங்க மனசுல எழுதி பாருங்க, விஷயம் தெரியும். இஃப் யூ டோன்ட் ஃபீல் லைக் ரன்னிங், ரிமைண்ட் சொல்றது என்ன, இப்போ எப்படின்னா, சரி எனக்கு ஓடுறது பிடிக்காது சார், என்னால் ஓட முடியாது சார், ஓகே. பட் ஆனால் மைண்டில் உட்காந்துக்கிட்டு நான் ஒரு 100 மீட்டர் ரேஸ் ஓடினேன், இன்னைக்கு நான் ஒரு 2 கிலோமீட்டர் ஓடினேன், 3 கிலோமீட்டர் ஓடினேன் அப்படிங்கும்போது எப்படி இருக்கும், அந்த ஓடின மாதிரி இருக்கும். இதுதான் சீக்ரெட் புக்ல பார்த்துருப்பீங்க. சீக்ரெட்னு ஒரு புக் இருக்கு, சீக்ரெட்னு வீடியோ கூட இருக்கு, அந்த புக்கு அது தமிழ்ல கூட இருக்கு. அந்த வீடியோல பாருங்க, ஒருத்தனை ஒரு அத்லெட் உட்கார வச்சிருவாங்க. அவனுக்கு வந்து இந்த பல்ஸ் மீட்ரு எல்லாமே மாட்டிடுவாங்க, பல்ஸ் மீட்டர், ஹார்ட் பீட் மீட்டர் எல்லாமே மாட்டிடுவாங்க. போட்டுட்டு அவன் ரன்னா நினைக்க வைப்பாங்க. அவன் நினைக்க ஒரு ரன் ஓடுற மாதிரி ஃபீல் பண்ணுவான். அந்த மாதிரி ரைட்டர் மாதிரி மனசுல ஓடுறது அன்னைக்கு பாருங்க. ரிமைண்ட் யுவர் செல்ஃப் வாட் யூ டூ ஆன் த டெய்லி. அது மட்டும் நாம வச்சு தினசரி என்ன செய்யறோம், என் குறிக்கோளை நோக்கி போறோமான்னு பாருங்க. தினசரி என்ன செய்யறோம், நம்ம குறிக்கோளை நோக்கி போறோமான்னு மட்டும் பாருங்க. குறிக்கோள் வந்து தவறுறோமா அப்படிங்கிறத பில்ட் அண்ட் ஐடென்டிட்டி. இதுதான் மறுபடியும் சொல்றேன். உங்களுடைய இமேஜை உருவாக்குங்க. இந்த இமேஜ் எப்படின்னா, என்னுடைய குறிக்கோள் வந்து நான் தவற மாட்டேன், என் குறிக்கோளுக்காக மட்டும்தான் நான் வேலை செய்வேன், என் குறிக்கோளை அடையிற வரைக்கும் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன், குறிக்கோளை அடைஞ்சதுக்கு அப்புறமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன், நான் எப்பவுமே ஒரு சாதனையாளர் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தும். ஸோ மொத்தம் 7 பாயிண்ட் நிற்கும். மொத்தம் 7 பாயிண்ட் பார்த்தோம். இந்த 7 பாயிண்ட்டுமே எப்படி நீங்க வெற்றி பெறுவதற்கான வழிகள்ல தொடர்ந்து செயல்பட முடியும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ. Life is easy. ஆமா, when you know the power of consistency, your life is easy. ஏன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு விஷயத்தை அடையறதுக்கு 1000 பாதைகள் இருக்கலாம். இந்த 1000 பாதைகள்லயும் நான் இந்த பாதையில தோத்துட்டேன், இந்த விஷயத்துல தோத்துட்டேன், நான் அடுத்த விஷயத்த முயற்சி பண்ண போறேன், நான் இதுலயும் தோத்துட்டேன், அடுத்த விஷயத்த முயற்சி பண்ண போறேன், இப்படின்னு நீங்க தொடர்ந்து அந்த 1000 பாதைகளை முயற்சி பண்ணாலும் உங்களால நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த அடைய முடியாது. ஆமா, ஆனா அதே நேரம் ஒரே பாதையில, ஒரே விஷனோட, ஒரே இலக்கோட, ஒரே லட்சியத்தோட, ஒரே கனவோட நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு தடவை தோக்கும் போது நீங்க 1000 தடவை முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியும், கண்டிப்பா வெற்றி அடைய முடியும், கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். சோ நான் சொல்றேன், always thinks in terms of energy and consistency. ஏன்னா இங்க எறும்பும் தேனீக்களும் ரொம்ப சின்ன உயிரினம். மத்தத கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்னது, மத்தத கம்பேர் பண்ணும்போது ரொம்ப எனர்ஜி கம்மியான விஷயங்கள். ஆனா அது தொடர்ந்து உழைக்கிறதுனாலதான், அது தொடர்ந்து தன்னோட எனர்ஜியை கொடுக்கறதுனாலதான் தன்னோட எடையை விட பல மடங்கு எடை உள்ள தேன் அடையையும் உணவு தானியங்களையும் அதால சேகரிக்க முடியுது. அதே மாதிரிதான் எங்க லைஃபும். இங்க லைஃபுக்கும் அதுக்கும் எந்த வித்தியாசம் இல்ல. இங்க ஒரு டாக்டர் ஒரே நாள்ல உருவாகல, ஒரு இன்ஜினியர் ஒரே நாள்ல உருவாகல, ஒரு கலெக்டர் ஒரே நாள்ல உருவாகல, ஒரு டீச்சர் ஒரே நாள்ல உருவாகல. அவங்க தினம் கன்சிஸ்டண்டா தொடர்ந்து தன்னோட எனர்ஜியை கொடுத்தனாலதான், தொடர்ந்து இருந்து படிச்சனாலதான், தொடர்ந்து விடாம உழைச்சனாலதான் இன்னைக்கு அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியுது. அதே மாதிரிதான் உங்களோட லைஃபும்.
உங்க லைஃப்ல நீங்க நினைச்ச மாதிரி இருக்க முடியும். என்னதான் உங்களுக்கு இன்னைக்கு எனர்ஜி கம்மியா இருக்கு, உங்களுக்கு போதுமான அளவு நாலேஜ் இல்ல, ஸ்கில் இல்ல நீங்க நினைச்சாலும் தொடர்ந்து கன்சிஸ்டன்டா நீங்க உழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியும். கண்டிப்பா நாளைக்கு நீங்களும் ஒரு இன்ஜினியர், டாக்டர், கலெக்டர் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய முடியும். சோ நான் சொல்றேன், தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து உங்களோட எனர்ஜி கொடுங்க. கன்சிஸ்டன்சி தான் கீ. கன்சிஸ்டன்ஸை தாண்டி எதுவுமே இல்ல. இங்க யார் கன்சிஸ்டன்டா உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சக்சஸ் கிடைக்கும். அதை தாண்டி எந்த மாற்றமும் இல்ல. சக்சஸ் உங்க காலடியை தேடி வர்றதுக்கு தயாரா இருக்கு. ஆனா அதுக்காக தொடர்ந்து கன்சிஸ்டன்டா உழைக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்களா? ஆர் யூ ரெடி? இந்த லைஃப்ல என்னைக்கும் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறவனுக்கு ஆப்ஷன் ஏ மட்டும்தான் இருக்கணும், ஆப்ஷன் பி இருக்க கூடாது. ஏன்னா அது அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிக்கிற முயற்சியில நம்ம தோத்துட்டோம்னா என்ன பண்றதுன்னு யோசிச்சது இல்ல. இங்க சுதந்திர போராட்டத்துக்காக போராட்ட ஒவ்வொரு தியாகிகளும் நமக்கு சுதந்திரம் கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்றது அப்படிங்கறத பத்தி யோசிக்கல. இங்க ரைட் பிரதர்ஸ் அவங்க அந்த மிஷினை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாங்க, வானத்துல பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அது தோத்துட்டா நம்ம என்ன பண்றதுன்னு யோசிச்சது இல்ல. சோ அதே மாதிரிதான் இங்க நீங்களும் உங்க லைஃப்ல ஜெயிக்கணும் அப்படின்னா உங்க லைஃப்ல ஆப்ஷன் ஏ மட்டும் தான் இருக்கணும். இன்னொரு ஸ்டோரி சொல்லவா? பேன் ஸ்டோரி ஆஃப் சக்சஸ் அப்படிங்கிற விஷயத்துல ஒரு வாரியர், ஒரு சிறந்த போர் வீரன், அவன் தன்னோட படைகள் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டான். அதனால என்ன பண்ணா அப்படின்னா தன்னோட படை வீரர்களை ஒரு படகுல ஏத்திட்டு போய் எதிரி நாட்டுல கொண்டு போய் விட்டான். கொண்டு போய் விட்டுட்டு தான் வந்த படகுகள் எல்லாத்தையும் தீ வச்சு கொளுத்துறான். கொளுத்திட்டு தன்னோட படை வீரர்களை பார்த்து சொன்னானா, இங்க நம்மளோட படகுகளை நான் கொளுத்திட்டேன், இங்க திரும்பி போறதுக்கு வழியே இல்ல. ஒண்ணு நீ ஜெயிக்கணும், நீ ஜெயிச்சா மட்டும்தான் இந்த இடத்தை விட்டு திரும்பி போறது அப்படின்னு சொன்னானா. சோ அதே மாதிரிதான் நம்ம லைஃப்ல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ மட்டும் தான் தொடர்ந்து போகணும். ஆப்ஷன் ஏல கன்சிஸ்டன்டா இருக்கணும், தொடர்ந்து உழைக்கணும். அந்த சக்சஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட, லட்சியத்தோட, கனவோட தினம் தொடர்ந்து உழைக்கணும். தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க, தொடர்ந்து ஒரு விஷயத்தை கத்துக்கோங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. நீங்க உங்களோட எனர்ஜி எதுல இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதுலதான் நீங்க சக்சஸ் ஆக போறீங்க. சோ ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் யுவர் எனர்ஜி வித் a consistent manner. தொடர்ந்து நீங்க உங்களோட எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருங்க. சக்சஸ்ங்கிறது உங்க காலடியில வந்து கிடக்கும். சோ முயற்சி பண்ணி போராடுங்க. உங்களால முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு தான். உங்க வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம். அந்த நிமிஷம் இந்த நிமிஷமா கூட இருக்கலாம். உங்க வெற்றியின் பாதையில நானும் ஒரு அங்கமா இருக்கேன். மோட்டிவேஷன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரே விஷயம்தான், ஒரு விஷயத்த தொடர்ச்சியா செய்யணும். அதுதான் வெற்றி அப்படின்னா. வெற்றி அப்படின்னா தொடர்ச்சியான அந்த வேலைகள் இருந்துகிட்டே இருக்கணும். தொடர்ச்சி இல்லைன்னா வெற்றி கிடைக்காது. அவர் சொன்ன மாதிரி வீடியோவில் ஆப்ஷன் ஏ மட்டும்தான். இப்படி இல்லைன்னா அப்படி அப்படின்னு போனோம்னா சீக்கிரம் பிளான் ஏ பிளான் பின்னு போட்டோம்னா பிளான் பி தான் நமக்கு வரும். பிளான் ஏ பண்ணவே மாட்டோம். ஏன்னா பிளான் ஏல சின்ன சின்ன பிரச்சனை வந்தோம்னா நம்ம என்ன செய்வோம், பிளான் பிக்கு போயிடலாம். அப்ப நமக்கு அடுத்த ஆப்ஷனே வச்சிருக்க கூடாது. அடுத்த ஆப்ஷன் வச்சிருந்தீங்கனாலே உங்க மனசு அலைப்பாயும். இது முடியலையா, சரி விட அப்புறம் இதை பண்ணலாம் அப்படின்னாவும் அது போயிடும். அப்ப இதுதான் அப்படின்னு தீர்மானம். அந்த ஆப்ஷனேங்கிறது என்ன சொல்றாரு, உங்களுக்கு தீர்மானம் இதுதான். இப்ப சொன்னாரு, ஒரு போருக்கு போயிட்டு படை வீரர்கள்லாம் இறக்கி விட்டு அவர் எரிச்சிடறாரு படைகள்லாம். காரணம், நீ ஜெயிக்கணும், இல்லை இங்கே முடிச்சிடணும் கதை, அவ்வளவுதான். அப்ப அவன் ஜெயிச்சா தானே போக முடியும். ஊருக்கு போகணும், எல்லாருக்கும் என்ன இருக்கும், ஜெயிக்கணும். ஸோ இந்த மாதிரி நண்பர்களே, ஒரே விஷயம் தான், நீங்க ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும். திரும்பவும் சொல்றேன், 5AM கிளப்போட பயிற்சிகள் அத்தனையும் செவி வழி செய்தியாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது 10 பைசா உங்களுக்கு பிரயோஜனம் ஆகாது. இன்னைக்கு 5AM என்ன கத்துக்கிட்டேன், அதுல இருந்து ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்து கூட நீங்க வாழ்க்கையில பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம். சின்ன சின்ன விஷயம்தான், சின்ன சின்ன விஷயம்தான். அந்த நமக்கு நிறைய விதம் தெரியாது. இந்த தேனீக்கள் பத்தி நான் ரீசெண்டா கேள்விப்பட்டேன். ஒரு மலைவாழ் மக்கள், ஏன்னா எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு தேன் கூடு கட்டிடுச்சு. எங்க வீட்டோட அந்த மல்லிகைப்பூ செடிக்கிட்ட அது அந்த தெருவுக்கு பிரச்சனை இருந்து எடுக்கிறதுக்காக ஒரு மலைவாழ் மக்கள் 2 பேர் கூட்டு வந்து எடுக்க. அப்ப அவங்க அதை பத்தி சொன்னாங்க பாருங்க. நம்ம நினைக்கிற தேனீன்னு எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான உயிரினம் அந்த தேனி. சிஸ்டமேட்டிக். அது மாதிரி அதுக்கு மொழி தெரியுமா நம்ம, ஆனா அதுக்கு பகுத்தறிவு கிடையாது. ஆனா அது ஒரு அது ஒரு பூச்சி இனம். ஆனா அது அவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா அது அவ்வளவு வேலைகளை செய்யணும். அந்த மாதிரி அவரை சொல்ல நான் பிரமிப்பானா, ஓ தேனி இவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா இருக்கா, பயங்கர சிஸ்டமேட்டிக். அந்த மாதிரி அதுவே அவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா இருக்குன்னா நாம இவ்வளவு விஷயங்கள் நம்ம கடவுள் கொடுத்துருக்காங்க. நாம சிஸ்டமேட்டிக்கா இருக்கிறதுனால என்ன செய்ய போறோம், தொழில ஜெயிக்கிறோம், வாழ்க்கையில ஜெயிக்கிறோம், குடும்பத்துல சந்தோஷமா இருக்கும். நாமளும் ஒரு பெயரோட இவருனா இப்படிதான் அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிட்டு நம்ம போகணும். ஸோ நண்பர்களே, ஒவ்வொரு பயிற்சியும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்குறேன்.
ஆனால் அந்த விஷயங்கள் நீங்கள் செவி வெளியே மட்டும் செய்தியை வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் ஏற்படாது. மாற்றம் உங்களுக்குள்ள தான். அதனால தான் சொன்னேன், எல்லா சக்தியும் உங்ககிட்ட கடவுள் கொடுத்துருக்காரு. கடவுள் கொடுத்த அந்த சக்தியை நீங்கள் பயன்படுத்தினா உங்களால் எல்லா விஷயமும் செய்ய முடியும். எந்த விஷயமும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சாதிக்க பிறந்தவங்க நீங்கள், சாதிக்க பிறந்தவங்க நீங்கள், சாதிக்க பிறந்தவங்க நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ நீங்கள் அத்தனை பேரும் சாதனையாளராக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இல்லை இறைவனை வேண்டி இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாக, இனிமையான நாளாக, ஆக்கப்பூர்வமான நாளாக அமைய வேண்டும் என்று எல்லாம் இல்லை இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ரமேஷ். வணக்கம். நண்பர்களே, சென்னையில் இருக்கவங்க யாராவது டைரக்ட் மீட்டிங் அட்டன் பண்ணணும், ஏதாவது MDIT கோர்ஸ் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருக்கீங்க, இந்த கோர்ஸ்ல இருக்கீங்க, உங்க நண்பர்கள் யாராவது, நீங்க ஆன்லைன்ல இருக்கவங்க ஆன்லைன்லயே இருங்க, மாற வேண்டாம். உங்க நண்பர்கள் யாராவது பிசிக்கல் மீட்டிங் இருந்தாங்கன்னா வரக்கூடிய சனிக்கிழமை பழைய பிரதாப் பிளாசா ஹோட்டல் கோடம்பாக்கம் ஹை ரோட்ல சூர்யா ரெசிடென்சின்னு மாறிடுச்சு, அந்த ஹோட்டலில் பயிற்சி ஆரம்பிக்கிறோம். யாராவது நண்பர்கள் இருந்தால் சென்னையில் இருக்கவங்க, சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க கலந்துக்கணும்னா உங்கள் நண்பர்களை நீங்கள் ஜாயின் பண்ண சொல்லலாம். என்னையும் சந்தோஷம், நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி நண்பர்களே. விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ.